Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு 49வது வெள்ளிக்கிழமை, 49வது வாரமாக நாம் அனைவரும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சந்திப்பு 49வது வார சந்திப்பு. இந்த இனிய பொன்மாலை பொழுதில் நாம் இன்றைக்கு 2 நாயன்மார்களை பார்க்க இருக்கிறோம். சென்ற வாரம் அந்தமான் தமிழ்ச்சங்கத்தில் சித்திரை திருவிழாவும் கம்பன் பெருவிழாவும் நடைபெற்ற காரணத்தினால் சென்ற வாரம் நாம் நிகழ்ச்சியை நடத்த முடியாத ஒரு சூழல். அதனால் அதற்கு முந்தின வாரமே 2 நாயன்மார் நிகழ்ச்சியை நடத்திட்டோம். இனிவரும் காலங்களில் எல்லா வாரமுமே 2 நாயன்மார் 2 ஓதுவார் சிறப்பு செய்து, காரணம் என்ன என்று கேட்டால், சேக்கிழாருடைய அடி ஒற்றிதான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒதுக்கிய பாடல்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் பேச்சாளருடைய பேச்சு அமைகின்ற காரணத்தினால் இனி வருகின்ற நாயன்மார்களாம் 6 பாடல்கள் 7 பாடல்கள் அப்படித்தான் இருக்கிறது. அதனால் பேசுகிற பேச்சாளர் பேசுகிற களம் சற்று விரிவாக இல்லையே என்கிற வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக 20 - 25 மணித்துளிகள் ஒரு நாயன்மாரை தெரிந்து கொள்கிற அளவுதான் அதிலே தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல்களில் மையமாக வைத்து நாம் 2 நாயன்மார்கள் ஒரு வாரத்தில் பார்க்கலாம் என்று முடிவெடுத்தோம். அதுபோல் இந்த வாரம் இடங்கழி நாயனார் என்கிற ஒரு நாயனாரையும் கழச்சிங்க நாயனார் என்ற ஒரு நாயனாரையும் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அரங்கம் வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் மிக சார்ந்த பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆன்மீக சிந்தனையை சேக்கிழார் பெருமான் எப்படி வாழ்வியல் நெறியோடு கலந்து பெரிய புராணத்தை படைத்தார். அதனால்தான் இன்று வரை அவருடைய கவியும் அவருடைய கதையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆக சேக்கிழார் பெருமானுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அவர் சொன்ன 63 பற்றிய கதையா, அல்லது அந்த கதைக்கு அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட கவியா, எதிலே அவர் நின்று நிலைக்கிறார் என்பதை ஒவ்வொரு வாரமும் நாம் சந்தித்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சி இனிதே தொடங்க இருக்கிறது. இடங்கழி நாயனார் புராணத்தை குறித்து பேசுவதற்காக முனைவர் தனராசு உதவி பேராசிரியர், முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை அரசு ஆடவர் கல்லூரி கிருஷ்ணகிரியிலிருந்து பேராசிரியர் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வருக பேராசிரியர் முனைவர் தனராசு அவர்கள். அடுத்ததாக கழச்சிங்க நாயனார் புராணம் குறித்து கவிஞர் மா சுந்தரவரதன் அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புத சொற்பொழிவை தர வந்திருக்கிறார்கள். இணை பேராசிரியர் தமிழ்துறை, ஸ்ரீ மாலோலன் கலை அறிவியல் கல்லூரி, மதுராந்தகம். வாங்கய்யா. நாம் இன்றைக்கு 2 தெய்வத்தமிழ் விருதினை 2 ஓதுவார்களுக்கு வழங்க இருக்கிறோம். தெய்வத்தமிழிசை செல்வர் பன்னிசை மாமணி சிவத்திரு கணேச தேசிகர், சிரவை ஆதீன ஓதுவார், கௌமார மடம், கோவை, அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எப்படி வந்துருங்க சுவாமி. அடுத்ததாக திருவானைக்காவிலிருந்து சிவ நாவரசு என்று ஒரு பால்ய சுவாமிகள் போல் ஒரு ஓதுவார் வந்திருக்கிறார். அவரை மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள் நாவரசு அவர்களே. நண்பர்களே, இந்த இனிய நிகழ்ச்சி இப்பொழுது தெய்வத்தமிழிசை செல்வர் பன்னிசை மாமணி சிவத்திரு கணேச தேசிகர் அவர்களுடைய இறை வணக்கத்தோடு தொடங்குகிறது. வழக்கம்போல் நாம் அமர்ந்து இறை வணக்கத்தை கேட்கலாம். அவர் பாடுகிற அந்த இனிய திருமுறை பாடல் நம் நெஞ்சில் பதிவதற்காக
நாம் அமர்ந்தே இந்த பாடல்களை கேட்க வேண்டும். செவிகளை திறந்து வையுங்கள். இப்பொழுது உங்கள் செவிகளை நோக்கி திருமுறை இன்னிசை. பிடியதன் உருவுமை பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினல் கடி கணபதி வர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே வடிவினர் பயில் வலிவலமுறையிறையே பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது படிகொடுதனதடி வழிபடும் அவரி பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது படிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலமுறையிறையே கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிற ஏ வாழ்நாள் முழுமையும் இறையியல் அனுபவத்தோடு வாழ்வது எப்படி என்கிற அரிய சிந்தனையோடு தங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி வருபவர்கள் ஓதுவார்கள். சிவ ஆலயங்கள் தோறும் சென்று தமிழ் கூறும் நல்லுலகில் பக்தியையும் நடைமுறை வாழ்க்கையையும் திருமுறை பாடல்களின் வழி தர வேண்டும் என்பதில் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் ஓதுவாமூர்த்திகள் என்று சொன்னால் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருதை பெறுவதற்காக கணேச ஓதுவார் அவர்கள் கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். கணேச தேசிகர் என்று அவரை அழைப்பது மரபு. இவருடைய வாழ்நாள் சரித்திரத்தை பார்க்கிற போது தேவார இசையிலே 5 ஆண்டுகள் பட்டய படிப்பையே படித்திருக்கிறார். பொதுவாக நான் எப்பயே சொல்லியிருக்கேன், கை தட்டினா ஒழுங்காக தட்டணும்னு. நல்லா சீராக கேட்கணும் ஒலி, சும்மா அங்கொன்று இங்கொன்று கேட்கக்கூடாது. நம்ம என்ன இப்போ 5 வருஷம் படிக்க போகிறோம் திருமுறையை, படித்தவரை பாராட்ட போகிறோம், அவ்வளோதானே இல்லைங்களா? நல்லா கை தட்டணும். தேவார இசையில் 5 ஆண்டுகள். அதற்கு பிறகு பொதுவாக பல்கலைக்கழக பட்டய படிப்புன்னா 9 months 2 years கோர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இவர்கள் திருமுறை கல்வி மட்டும் எப்படி ஆழ்நிலை கல்வியாக 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அவர்கள் இந்த பயிற்சி எடுக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு காரணம் மனப்பாடத்துடன் கூடிய பயிற்சி. அதனால் திருமுறை பயில்கிறவர்கள் எல்லோருமே அதற்குரிய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். பட்டய படிப்பு இசையாசிரியர் பயிற்சி படிப்பு, அதை ஒரு 3 ஆண்டுகள் படித்திருக்கிறார். இதெல்லாம் படித்து முடித்த பிறகு ஒரு ஓதுவாருடைய நாவிலிருந்து செந்தமிழ் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் ஒன்று இளங்கலை தமிழாவது படிச்சிருக்கணும், அது முதுகலை தமிழாவது படிச்சிருக்கணும். இது அடிப்படை. இதை உணர்ந்த சில ஓதுவார்கள் எம்ஏ பட்டதாரிகள் ஆக வேண்டும் என்று கருதுகிறார்கள். அப்படி நம்முடைய இன்றைக்கு நமக்கு விருது பெற இருக்கின்ற கணேச தேசிகர் அவர்கள் எம்ஏ முதுகலை தமிழ் பட்டயத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சிறப்பு. இன்றைக்கு அவர் பெறப்போகிற இந்த தெய்வத்தமிழ் விருதுக்கு இவர் எந்த வகையில் தகுதியுடையவர் என்பதை பல ஆய்வு கண்ணோட்டங்கள் பார்த்தபொழுது இவரை பற்றி கிடைத்த மிகப்பெரிய அரிய செய்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2005 திருமுறை இசைமணி ஓதுவார் சங்கம் கோவை, அதில் இசைமணி திருமுறை இசைமணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார்.
2006 பன்னிசை மாமணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அப்பர் பேரவையில் வந்து ஒரு விருது வாங்கிறதுனா சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு அந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுற ஜட்ஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களே நாவுக்கரசர் பெருமானுடைய பதிகங்களில் ஆழங்கால் பட்டவர்கள் தான் அதில் வந்து நீதிபதிகளாகவே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த அமைப்பிலே 2006 பன்னிசை மாமணி என்ற அப்பர் பேரவை ஈரோடு அதிலே இந்த விருதினை பெற்றிருக்கிறார். 2017 சங்கீத வித்வான் இசை கலைமணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். 2010 அவர் பெற்ற அந்த சங்கீத கலைமணி பட்டத்திற்காக கரூர் லைன்ஸ் கிளப் அவரை அழைத்து மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பாராட்டு விழா நடந்தபோது இவர் பாடிய சில திருமுறை பாடல்களை கேட்டுவிட்டு பல ஓய்வு பெற்ற பேராசிரியர்களே இவரோடு தொடர்பு கொண்டு இந்த பொழுதுபோகாத நேரம்னு ஒன்று கொடுமையான நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தை பயனுள்ள நேரமாக்குவது எப்படி என்று இவரிடத்தில் பேராசிரியர்களாக ஓய்வு பெற்றவர்களே பயிற்சி எடுத்த பெருமை வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு தகவல். அந்த தகவலை நாம் பார்க்கலாம். 2010 தெய்வத் தமிழிசை செல்வர் என்று திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறது. 2010 தஞ்சை 1000வது ஆண்டு விழா அந்த பங்கேற்பு நடனத்தில் முதன்மை திருமுறை பாடல்களை பாடிய ஓதுவார். எப்படி இவர்களெல்லாம் தேடி கண்டுபிடித்தோம் என்று கேட்டால் அது ஒரு பெரிய வரலாறு. அது ஒரு தனி விழா தான் வைக்கணும். எப்படி இவர்களெல்லாம் தேடி கண்டுபிடித்தோம் என்பது ஒரு பெரிய வரலாறு. 2012 திருமுறை இசை மாமணி என்ற அந்த கௌமார மடம், அந்த மடம் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்து பெருமை சேர்த்தது கோவை. 2014 கலை வளர் மணி தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை இவரை அழைத்து இவருக்கு ஒரு பெரிய சிறப்பு செய்திருக்கிறார்கள். 2021 நற்சான்றிதழ் என்று ஒரு சான்றிதழை பேரூர் ஆதீனம் அழைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த நற்சான்றிதழை 2021 அவர் பெற்ற இன்னொரு பெரிய பாராட்டு சான்றிதழ் அரண்பணி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை இவரை அழைத்து அரண்பணி அரசு என்று இவருக்கு இந்த விருதினை அளித்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய ஓதுவார் அவர்கள் இன்றைக்கு நம் அரங்கம் வந்திருக்கிறார்கள். அவர் விருது பெற்ற பிறகு அவருக்கு ஒரு 3 மணி துளிகள் வழங்கப்படும். அவர் ஏற்புரை வழங்குவதற்காக. இவ்வளவு பட்டங்களை அவர் பெறுவதற்கு எது அடிப்படையாக இருந்தது என்று கேட்டால் தமிழ் கல்வி மீதும் தமிழ் என்கிற பக்தி திறனாய்வின் மீதும் அவர் வைத்த ஒரு பற்று தான். உலகத்தில் எந்த மொழியை படித்தாலும் எந்த மதம் வளர்ந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தமிழ் படித்தால் நிச்சயம் சைவம் என்கிற ஒரு மதம் வளர்ந்தது. தமிழ் படித்ததனால் வைணவம் என்கிற ஒரு பெரிய மதம் வளர்ந்தது. ஆக சைவமும் வைணவமும் எப்படி இன்றைக்கு இந்த உலகத்தை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நல்ல நெறியில் பார்க்கக்கூடிய மேடை தான் திருமுறை மேடை என்ற இந்த திருமுறை மேடையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுதே அவர் செய்த வாழ்வியல் புண்ணியமோ தெரியாது, தாய் தந்தையர் செய்த புண்ணியமோ தெரியாது, குருவர்களும் திருவர்களும் கூடி இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு நீதியரசர் வந்திருக்கிறார்கள். அதுவும் சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பொற்கரத்தால் இவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட இருக்கிறது என்பது எண்ணுகிற போது மனம் உண்மையிலேயே நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். 2 ஓதுவார்களையும் பாராட்டிவிட்டு ஐயா நாயன்மார் கேட்பார் என்று ஒரு புது பணியை நீதியரசர் அவர்கள் தருவதற்காக மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மேடையில் பலத்த கரவொலி தரும். சிற்றம்பலம் எல்லாம் வல்ல ஞானமே உடவியாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருவருளாலும் எல்லாம் வல்ல குருமாரனுடைய குருவருளாலும் திருவருளும் துணை நிற்க இன்றைய நன்னாளிலே சென்னையிலே இந்த இடத்திலே ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய இந்த அவையிலே இந்த ஒரு விருதை பெறுவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதை பெறுவதற்கு என்னுடைய முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணிய பலன் என்னவென்றால், நாங்கள் பரம்பரையாக திருவாவடுதுறை ஆதீனத்திலே துரசை என்று சொல்லக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனத்திலே பாரம்பரியமாக ஓதுவார் பணியை செய்து வந்தார்கள் எங்களுடைய
தாத்தா தந்தையாருடைய தகப்பனார் வரை சம்பந்த ஓதுவார் என்று சொல்லுவார்கள், அவர்கள் வரை 23 தலைமுறைகளாக அங்கே திருவாவடுதுறையிலே பணி செய்து வந்தார்கள். இல்லை, ஒரு சிறப்பு என்னவென்றால், அதை நான் சொல்லலை, அதனால் இப்போ சொல்லும்போது சொல்லிடலான்னு சொல்லி, என்ன என்றால், இந்த நாடு சுதந்திரமடைந்து செங்கோல் பெற்ற பொழுது மாணிக்க ஓதுவார் என்று ஓதுவார் பாடினார். அவர் யாருன்னா எங்கள் தாத்தாவோட அப்பா, இதை எனக்கு கொள்ளு தாத்தா, அவர் தான் அந்த கட்டை ஓதுவார்னு அவர் சொல்லுவாங்க. ரொம்ப காலமாக அந்த வரலாறுகள் வந்து எங்களுக்கே சமீபத்தில் இப்போ இந்த பாரத பிரதமர்கிட்ட அந்த செங்கோல் கொண்டு போய் மடி கொடுக்கும்போது திருவாரூரில் அதை பற்றி அந்த நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து அவங்க அங்குள்ளவர் அங்கே டாக்டரேட் பண்ணிட்டு பாலச்சந்திரன் ஒரு ஓதுவா மூர்த்திகளை அவங்க செய்யும்போது எங்களுடைய பரம்பரையை பற்றியும் அங்கே அவங்க தாத்தா தான் பாடினார்னு சொன்னால் அந்த செய்தியெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அங்கே பரம்பரையாக இருந்தாங்கன்னு தெரியும், ஆனால் யார் போய் பாடினா இப்போ ஒரு மடத்தில் ஓதுவார்கள் 3-4 பேர் இருப்பாங்க. இப்போ யார் போனான்னு தெரியாது. ரெண்டாவது எப்பவுமே அந்த வரலாறில் கட்டை ஓதுவார்னு போட்டு இருந்தாங்க, யாருன்னு அந்த பேரே வெளியிடாமே இருந்தாங்க. ஏன்னா எங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் தான் மாணிக்க ஓதுவார், அதனால் எங்கள் தாத்தா பேர் சம்பந்த ஓதுவார்னு வச்சுருந்தாங்க. அதனால் அந்த மாணிக்க ஓதுவார் யாருன்னா தாத்தாவுடைய தகப்பனா. அந்த வகையிலே நாடு விடுதலின் போது கூட அந்த வேயிர்தோழிமங்கன் பதிகத்தை பாடி அந்த நேருஜி செங்கோலை பெற்ற பொழுது அவருடைய அந்த உள்ளங்கள்லாம் அப்படியே மயிர்காலில் சிலிர்த்ததாக அந்த வரலாறில் சொல்லுவாங்க. அப்படி அந்த காலத்தில் அவங்களுக்கு சன்னிதானங்கள் தான் அவங்களுக்கு குறித்து கொடுத்துருக்காங்க இந்த பதிகத்தை பாடணும்னு சொல்லி. அப்படி அந்த பாரம்பரியத்தில் வந்ததுனால நம்மளுக்கு அந்த இறைவனுடைய திருவுருளாலும் இந்த ஒரு விருதினை பெற்றதாக அறிகிறேன். அதே போல் நம்ம பள்ளி படிப்பை படிக்க வேண்டும் என்பது எங்கள் தாத்தா வந்து ஏற்கனவே சொல்லிகிட்டு இருப்பார். அதனால் குருகுலத்துக்கே நாங்கள் போய் சேரும்போது எனக்கு வயது ரொம்ப அதிகம். எல்லாருமே 5 வயது, அதாவது 5ஆம் வகுப்பு ஒரு 8 வயது 9 வயதில் போயிடுவாங்க. நான் 10ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படிப்பை படித்து விட்டு 11, 12 படிக்கலான் இருக்கும்போது தாத்தா அதுக்கு மேலே போனால் பாடசாலை சேர்க்க வேணான்னு சொல்லி சிதம்பரத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டார்கள். அங்கே விஎஸ் டெஸ்ட் அப்படின்னு சிதம்பரத்தில் நம்மளுடைய இங்கே சிதம்பரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம தேவகி ஆட்சி ஏசி முத்தியா செட்டியார் அவங்க நடத்தக்கூடிய பாடசாலை தான் அங்கே இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் பயின்றோம். அப்போ ஆட்சி அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நாங்களும் இங்கே வந்து சென்னை தமிழிசை சங்கத்தில் வந்து விழாக்களப்போ நாங்கள்லாம் பாடியிருக்கோம். அப்போ பாடசாலை படிக்கும்போது அவங்க இல்லத்துக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போ சென்னைக்கு அடிக்கடி வந்திருக்கோம் படிக்கிற காலத்தில். அதுக்கப்புறம் அதிகமாக வந்ததில்லை, ஏதாவது நிகழ்வுகள் அப்போ சென்னைக்கு வருவோம். அந்த வகையில் அப்போ படித்தோம். அங்கிருந்து மீண்டும் 3 ஆண்டுகள் அங்கே படித்து முடித்து மீதி 2 ஆண்டுகள் படிப்பாக கோவிலூர் என்று சொல்லக்கூடிய நாச்சிப்ப ஞானதேசிய சுவாமிகள், இங்கே கலாச்சேத்திராவில் அவரை நிறையா பேர் தெரிஞ்சிருப்பாங்க. சுவாமி நிறைய பணிகள் செஞ்சார். அவர் நகரத்தார்களுடைய அங்கே சமூகத்துக்கு ஒரு தனி மடமாக கோவிலூர் மடம், வேதாந்த மடம்னு சொல்லுவாங்க. அந்த மடத்தில் திருமுறை மற்றும் சிற்பம், தவிழ்நாசுரம் என்று எல்லா கலைகளையும் ஆதரித்தார் சுவாமி. அவர் காலத்தில் நிறையா பொற்கால ஆட்சியாட்டு நடந்தது. அந்த காலத்தில் அங்கே கோயிலூரில் அங்கே மீதி ஆண்டுகள் படித்து அங்கே பள்ளத்தூர் ரத்ன சபாவி தேசிகரியான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளுடைய ஓதுவார் இதிலே ஒரு சிம்ம சுப்பனமாக இருந்தவர் பிரிக்கா சபாபதினு சொல்லுவாங்க ஐயாவை. அவ்வளோ சிறப்புமிக்க அந்த ஐயாவிடத்திலே நாங்கள் குருகுலமாக பயின்று அங்கே திருமுறை சான்றிதழை பெற்று அங்கிருந்து எங்களுடைய சொந்த ஊராக நான் வளர்ந்த ஊர் கோயம்புத்தூர். அதனால் அங்கே வந்ததும் அங்கே கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் ஆதீனங்கள் என்று சொன்னால் பேரூர் ஆதீனம் மற்றும் கௌமார மடாலயம். அந்த கௌமார மடாலயத்தை நிறுவியவர் ராமானந்த சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிகள். அவர் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மடத்தை தோற்றுவித்து இன்றளவும் அது அறுசமயங்களிலே முருகப்பெருமானுக்குரிய சமயமாக இருக்கக்கூடிய மடம் கௌமார மடம். அந்த வகையிலே அங்கே 6 சமயத்திற்கும் தனித்தனியாக கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நம்முடைய மடாலயத்திலே முருகப்பெருமானுக்கு தனிச்சன்னதியாக அங்கே கோயில்கள் அமைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே அங்கே ஓதுவார் வேண்டும் என்றதும் நானும் என்னுடைய அத்தை பையனுமாக இருக்கக்கூடிய பாலமுருகன் என்ற ஓதுவாரும் அங்கே போய் சென்று பணிகள் சேர்ந்தோம். அவர்கள் பின்பு தஞ்சை மற்றும் சிங்கப்பூர் சென்று இப்பொழுது சிவன்மலை தளத்தில் ஓதுவாராக பணி செய்து வருகிறார். நான் தொடர்ந்து மடாலயத்திலே ஒரு 25 ஆண்டுகளாக இந்த பணியை ஓதுவார் பணியை சிறப்பாக செய்து அந்த வகையிலே அங்கே படிக்கும் பொழுது அங்கே பணியை செய்து கொண்டே மறுபடியும் இசையை மேலும் படிக்க வேண்டும் என்பதற்காக கர்நாடக சங்கீதமும் ஒரு 3 ஆண்டுகள் பட்டய படிப்பும் அதை தொடர்ந்து இசையாசிரியர் பயிற்சி படித்து ஏனைய நேரங்களிலே தனியார் பள்ளிகளில் சென்று இந்த இசை வகுப்புகளையும் தேவார வகுப்புகளையும் எடுத்து வருகிறேன். இந்த விழாவிலே வந்து ஓதுவாமூர்த்திகளை செய்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஓதுவார்களுக்கு செய்யக்கூடியது முதல்ல பக்தவச்சலம்னு அப்படிங்கிற ஒரு ஐயா இருந்தார், நீங்களாம் தெரிஞ்சிருப்பீங்க. சிவசிவாங்கிற ஒரு ஒளி இதெல்லாம் நடத்திட்டு இருந்தால் 63 ஓதுவார்களுக்கு சிறப்பு செய்வார். நாங்களாம் சிதம்பரத்தில் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு 1000 ரூபா பரிசு. இப்போ 1000 ரூபா ரொம்ப பெருசு. 1 ரூபா காயினாக கொடுப்பார், ஒரு பை நிறையா கொடுப்பார் பொன்முடிப்பாக. அப்படி
அக்காலத்திலே அரசர்கள் அவதரித்தார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய ராஜராஜன் காலத்திலே 48 பிடார்களை வைத்து அந்த தஞ்சையிலே அந்த மன்னர் ஆதரித்தார் ஓதுவார்களை. அதனை தொடர்ந்து மக்களாக இருக்கக்கூடியவர்களை இந்த மாதிரி மன்றங்கள், இந்த மாதிரி ஆதீனங்கள் போன்றவர்கள் இன்றும் ஆதரித்து வருகிறார். அந்த வகையிலே இந்த அமைப்பானது இந்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய இந்த உறவுகள் சுரங்கம் மற்றும் பாரதிய வித்யாபவன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இவர்கள் இணைந்து இந்த ஓதுவாமூர்த்திகள் செய்வது எங்களுக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. ஏனென்றால் ஓதுவாமூர்த்திகள் சமூகம் மிகவும் குறுகி வருகிறது. ஏனென்றால் மற்ற துறைகளில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இடர்பாடுகள். ஏன்னா உங்களோட பணி கம்மி அப்படிங்கிறனால நிறையா பேர் அந்த கோயில்களுக்குள்ள அந்த அங்கீகாரம் நிறையா வழங்கப்படுறதில்லை. நிறையா கோயிலில் ஓதுவாமூர்த்தி பணிகளுக்கே நியமிக்கப்படுறதில்லை. அதனால் இந்த மாதிரி ஓதுவார்களுக்கு அங்கங்கே ஒரு விழாக்கள் எடுத்து செய்யும் பொழுது அதில் படிக்கக்கூடியவர்கள் இளைய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே வகையில் எல்லாருமே அந்த திருமுறைகளை நம்மளோட இல்லத்தில் உள்ள குழந்தைங்களுக்கும் பக்கத்தில் உள்ள ஓதுவார்களை கொண்டு எங்கெங்கே யாராக இருக்கீங்களோ அவங்க அங்கங்கே உள்ள ஓதுவார்களை கொண்டு அந்த திருமுறையை வளர்த்தினா நம்ம அம்மா சொன்னாப்புல தமிழ் வளர வளர எப்படி அந்த காலத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழால் தான் இறைவனை துதித்தார்கள். அதனால் தமிழை நாம் வளர்த்தாமனால் நம் கலாச்சாரம் பேணி காக்கப்படும். அன்று முதல் இன்று வரை அந்த கலாச்சாரம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய திருமுறைகளும் அதே போல் திவ்யப்பிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த வைணவடியார்கள் அருளி செய்த அந்த பாசுரங்களும் தான். அந்த வகையிலே இந்த திருமுறையை நமக்கெல்லாம் அருளி செய்த நாயன்மார்களை நாம் போற்றும் விதமாக ஓதுவாமூர்த்திகளை செய்வது மிகவும் சிறப்பானது. அந்த வகையிலே எங்களுக்கு இந்த ஓதுவாமூர்த்திகளாக இந்த பணியை கிடைத்தது எங்களுடைய முன்னோர்கள் செய்த பலன். அந்த வகையிலே இந்த விருதினை பெறுவதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் திருவானைக்கா சிவ நாவரசு ஓதுவார் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அவரே சிறுவன்தான், அதனால் சிறு குறிப்பு மட்டும்தான் தர முடியும். சரவணன் என்கிற தந்தைக்கும் சுபாஷினி என்ற தாய்க்கும் பிறந்த ஒரு அற்புத செல்வன் நாவரசன். இவருடைய குருநாதர் சிவச்சித்திர சிவராகவன் ஐயா என்பவர் இவருக்கு குருநாதராக இருந்து திருமுறை பயிற்சியை தருகிற பொழுதெல்லாம் இவருடைய சொற்சித்திரமாக இவர் பாடுவதை எண்ணி எண்ணி குருநாதர் வியந்து போவாராம். சிறுவயதிலிருந்தே தேவாரம், திருவாசகம், முற்றோதல் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுக்கு அவருடைய அப்பா அவரை தயார் செய்து அனுப்புவாராம். இன்றைக்கு ஒரு நாயன்மார் பற்றி பேச போகிறார் அப்படின்னா முந்தல் நாளே தந்தையார் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சிடுவாராம். எப்படி இந்த பேச்சு தொடங்கி எப்படி இந்த பேச்சு முடியுதுன்னு அப்படி ஒரு பயிற்சி கொடுத்துருக்கார் தந்தையார். அந்த ஆசையின் காரணமாக அப்பா சரியாக கைட் பண்ணதுனால அந்த ஆசையின் காரணமாக அவருடைய பள்ளி 12ஆம் வகுப்பு வரை அவர் படித்து முடித்ததும் திருச்சி அரசு இசைப்பள்ளியில் தேவாரம் 3 ஆண்டுகளும் திருவாவடுதுறை சொக்கலிங்கம் ஐயாவிடம் பயின்று இன்று குடமுழுக்கு மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் திருமுறை பணி செய்து வரக்கூடிய சிற்றரசு போல் இருக்கிற ஒரு நாவரசு இவர் இல்லையா? ஆச்சரியமான விஷயம். அந்த கோபுரத்தின் எம்பெருமானுடைய கோபுர கலசத்தில் இருக்கும் ஒரு குடம்போல் ஒரு கும்ப வர்ணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லிங்கம் போல் இருக்கக்கூடிய ஒரு சிறு உருவத்தையுடையவர் எப்படி கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார் என்று எண்ணுகிற போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்து வரக்கூடியவர். இவருடைய நினைவிலும் கருத்திலும் கனவிலும் நினைவிலும் என்றைக்கும் நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு திருவானைக்கா என்று தான் பிறந்த ஊரை பற்றி மிக பெருமிதமாக சொல்லி செல்லும் இந்த ஓதுவார் நாவரசு அவர்கள் இவ்வளவு பெருமைக்குரியவர். அவர் செய்த தாய் தந்தையுடைய புண்ணியத்தாலும் குருவினுடைய அருளினாலும் இறைவனுடைய திருவருளினாலும் இன்றைக்கு சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய மனிதநேய மாமணி நீதி அரசர் அவர்களின் பொற்கரத்தால் இன்றைக்கு அவர் விருது பெறுவது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான மேடை இந்த மேடை என்பதை எண்ணி மகிழலாம். உங்கள் கரவொலி பலமாக இருக்கும். நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். இப்பொழுது தெய்வத்தமிழ் விருது பெற்ற ஓதுவார் நாவரசு அவர்கள் 2 பதியங்களை நமக்காக பாட இருக்கிறார்கள். 2 பாடல்களை பாட இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். தாரமாய மாதராள்
தானோர் பாகம் ஆயினான் ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான் ஆரமாய மார்புடை ஆனைக்காவிள்ளனை வாரமாய் வணங்குவர் வல்வினைகள் மாயுமே. சிலந்தியும் ஆனைக்காவிள் திருநிழல் பந்தர் செய்து சிலந்தியும் ஆனைக்காவிள் திருநிழல் பந்தர் செய்து உழந்தவன் இறந்த போதே கோட்செங்கனானுமாக குழந்தவன் இறந்த போதே கோட்செங்கனானுமாக கழந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் குளம் தன்னில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே குளம் தன்னில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு 2 நாயன்மார்களை குறித்து அற்புத உரையை தருவதற்காக இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பெருந்தகைகள் இடங்கழி நாயனார் புராணம் அவரை குறித்து பேசுவதற்காக முனைவர் தனராஸ் அவர்கள் உதவி பேராசிரியர் முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை அரசு ஆடவர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கிறார். வணக்கத்திற்குரிய நீதி அரசர் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கடற்சிங்க நாயனார் புராணம் கவிஞர் க.மா. சுந்தரவரதன் அவர்கள் இணை பேராசிரியர் தமிழ்துறை ஸ்ரீ மாலூலன் கலை அறிவியல் கல்லூரி மதுராந்தகம் அவர்களை இப்பொழுது நீதியரசர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பேராசிரியர் சுந்தரவரதன் அவர்கள் இன்றைக்கு கடற்சிங்க நாயனார் புராணம் என்ற ஒரு புராணத்தை குறித்து நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அவருடைய தாய் தந்தையர் மணிவண்ணன் பட்டாச்சாரியார் ராஜலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்து முதுகலை தமிழ் இளமுனைவர் தமிழ் புலவர் பட்டயம் இவைகளை பெற்றவர். கணினியியல் பட்டயத்தை முதுகலை ஜோதிடவியலில் பெற்றவர். தேசிய தகுதி தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய நெட் தேர்விலே மாநில அளவிலேயே மிகப்பெரிய முதல் பெருமை என்கிற பெருமையை பெற்ற ஒரு பேராசிரியர் பெருந்தகை. 2008 முதல் இன்று வரை பணி அனுபவத்தில் இருக்கிறார்கள். 2004 14 வரை அவருடைய சிந்தனை சமஸ்கிருத கல்லூரியை நோக்கி சென்று 2014 முதல் இன்று வரை அவர் ஸ்ரீ மாலூலன் கலை அறிவியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார்கள். சந்தித்த மேடைகள் காரைக்குடி கம்பன் கழகம், குடியாத்தம் கம்பன் கழகம், பெங்களூர் பாரதி மன்றம், மதுராந்தகம் கம்பன் கழகம், திருமால் அடியார் அருள்நெறி மன்றம், அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம், திண்டிவன கம்பன் கழகம், நம்மாழ்வார் சபை, தலைநகர் தமிழ் மன்றம், இலக்கிய வட்டம் போன்ற அனைத்திலும் தன்னுடைய உரையை தந்திருக்கிறார். இனிமேல் ஏதாவது ஒரு புதிய இலக்கிய அமைப்பு தொடங்கினால்தான் அவரை அழைக்க முடியும். அப்படி எல்லா மேடைகளும் சென்றிருக்கிறார்கள். பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர், ஆன்மீகம், இலக்கியம், கவிதை உலகில் புதுக்கவிதை, மரபு கவிதையில் மிகுந்த ஈடுபாடுடையவர். ஆழ்வார்கள், கம்பன், பாரதி, வள்ளுவனை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் பேசி வருபவர். கண்டேன் கம்பனை 2012, கோதைத்தமிழ் 2024 பதிப்பித்த நூல், பாரதி விடு தூது 2014 படைப்பிலக்கியம், ஆழி அரையாடி தழ் என்று ஒரு அற்புதமான தனிச்சுற்று கல்லூரிக்குள் கொண்டு வந்தவர்.
கட்டுரை மற்றும் சொற்பொழிவுகளை உலகம் முழுதும் மாற்றிக்கொண்டு வருகிறார். அவர் பெற்ற விருதுகள் பாரதி பணிச்செல்வர், பாவேந்தன் விருது, அருந்தமிழ் முரசு, மரபுச் சொல்லோவியம், திறனறிச் செல்வர், கபிலர் விருது, கம்பன் பணிச்செல்வர், பாரதி சுடர், வைணவ துறையிலே தனக்கென்று இருக்கக்கூடிய தன்னிகர் இல்லாத வைணவ ஆற்றலோடு தென்றல் கவி முரசு என்கிற பல பட்டங்களை பெற்றவர். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம், கம்பன் கழகம் அறக்கட்டளை, அனைத்திந்திய தமிழர் சங்கம், பாரதியார் சங்கம் என்று பல அமைப்புகளில் உறுப்பினராக இருந்து கொண்டு தன்னுடைய தமிழ் பணியை மிக அரிய முறையில் ஆற்றி வருகிறார். இவருடைய மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்னவென்று கேட்டால், ஒரு தமிழ் பாடலை வகுப்பறையில் சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கு இணையான ஒரு சமஸ்கிருத பாடலை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லி சமஸ்கிருத அறிவும் தமிழ் அறிவும் இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் எத்தகையது என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு மாபெரும் பேராசிரியர். இப்பொழுது நான் வழக்கம்போது சொல்கிற வார்த்தை, செவிகளை திறந்து வையுங்கள். அந்த செவிகளுக்குள் செவுப்பறைக்குள் உள்ளே புகுந்து ஆன்மாவை வருடுகிற அழகு தமிழுக்கு சொந்தக்கார சுந்தரவரதன். இப்பொழுது அவருடைய சிந்தனையை நாம் கேட்கலாம். கடற்சிங்க நாயனார் புராணம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. உலகெல்லாம் என்று தொடங்கியவுடனேயே இது சைவநெறி பேசுகின்ற இடமாயிற்றே, திருமுறைகள் ஒலிக்க வேண்டிய இடத்திலே கம்பனை கொண்டு வருகிறாரே என்று பலருக்கு ஐயம் ஏற்பட்டிருக்கலாம். எப்படி வள்ளுவன் கடவுள் இறைவன் என்று சொல்லும் பொழுது யாரையும் குறிப்பிடாமல் சொன்னானோ அப்படித்தான் கம்பநாட்டாழ்வானும் அழகிலா விளையாட்டுடையான் என்றார். இவர் 64 திருவிளையாடல்கள் செய்தவர் அல்லவா? ஆகவே இந்த பாடல் இங்குமே பொருந்தும் தானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதி நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அம்மா நிறைய புகழ்ந்துட்டாங்க. ஏற்கனவே ஏசி குளிர், இது அம்மாவோட குளிர்ச்சியான வார்த்தைகள். இப்போ எங்களுக்கெல்லாம் எங்கே இருக்கும்னு நினைப்பேன்னா, இப்போ சிம்லா டார்ஜிலிங்கில் இருக்கும். அப்படி ஒரு குளிர்ச்சியான மனநிலை. மேடைகள் சில கிடைத்திருக்கின்றன எனக்கு, ஆனால் இது ஒரு வித்தியாசமான மேடை. இதனால் என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணியிருக்கும், சைவ திருமுறை பேசக்கூடிய இடத்துல இவர் ஏன் வந்திருக்கார், இவர் என்ன பேச போகிறார் அப்படின்னு ஒரு சிந்தனை சரஸ்வதி அம்மாவுக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான செய்தி, நாம் சைவமாக வைணவமாக அப்படின்னு நிறைய பேசின்னு இருக்கோம். ஆனால் எனக்கும் சந்தேகம் இருந்தது. இந்த இடத்துல நான் வரும்பொழுது எனக்கு முதல்ல இந்த இடத்தை அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய சகோதரி ஞானஜோதி அவர்கள். இவர் தான் அம்மா கூப்பிட்றாங்க, நீங்கள் போய் பேசுங்க ஐயா அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தாங்க. கம்பன் கழக அறக்கட்டளையினுடைய செயலர். எனக்குமே இந்த தலைப்புக்குள்ளே வரும்பொழுது நமக்கு இந்த இடம் சரியாக இருக்குமா, திருமுறைகள் பேசக்கூடிய இடத்திலே நம்மால் நியாயம் செய்ய முடியுமா, என்னுடைய தேர்வுக்கு என்னை பரிந்துரைத்த ஞானஜோதி அம்மாவிற்கும் எனக்கு வாய்ப்பளித்த உலகநாயகி அம்மாவிற்கும் நியாயம் செய்ய முடியுமா என்று ஒரு சின்ன ஐயம் இருந்தது. அதுதானே முக்கியம், கூப்பிட்டவங்க பேரை காப்பாற்றணுமில்ல. அதில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நான் என்ன நினச்சிருந்தேன், 2 நாயன்மார்கள் போட்டிருக்காங்க. இடப்பக்கம் இடங்கழி நாயனார் இருக்கார், வலப்பக்கம் தானே கடற்சிங்க நாயனார். அதனால் நம்ம எப்படி 2வது தான் நமக்கு வாய்ப்பு இருக்கும். என்னுடைய நண்பர், அருமை நண்பர் தனராசு ஐயா முதல்ல பேச போகிறாங்க. எப்படியும் அவர் பேசி நேரத்தை ஓட்டிடுவார். எல்லா மக்களும் அதில் லயித்திருக்கும் பொழுது நமக்கு சிறு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த சைட் டிஷ்னு ஒன்று வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முதலாவதாக நான் நம்முடைய நிழலிலே வரும்போது கடற்சிங்க நாயனார் முன்ன நிற்கிறார், பிறகுதான் இடங்கழி நாயனார் வருகிறார் வைப்பு முறையிலே. அது ஒரு ஐயம் மட்டும் இருந்தது. ஆனால் இங்கே ஒரு பெரிய விஷயம், இருவரையும் சமமாக போட்டிருக்கின்றார்கள். ஒருவர் பேர் மேலே ஒருவர் பேர் கீழே இல்லாமல் சமமாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வித்தெல்லாம் உலகநாயகி அம்மாவுக்கு தான் வரும். அடுத்து இன்னொரு செய்தி, 2004 முதல் நான் கல்வி பணியில் இருக்கேன். 21வது ஆண்டு இது. 2004 முதல் ஆதர்ஷ் சம்ஸ்கிருத வித்யாலயாவில் இருந்தாலும் நான் தமிழ்துறை பேராசிரியர் தான். ஆக 21 ஆண்டுகளாக தமிழோடு பயணிக்கின்றேன். எல்லோரும் சொல்கிறது போல் தமிழ் தான் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. ஒரு அற்புதமான களத்தை அமைத்து கொடுத்த மரியாதைக்குரிய அன்பிற்குரிய அம்மாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய பல பெரியவர்கள், சரஸ்வதி அம்மாலாம் உட்கார்ந்து கேட்குறாங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
நமக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய மரியாதைக்குரிய பாலஸ்ரீனிவாசன் ஐயா வந்திருக்காங்க, சகோதரி பாரதி வந்திருக்காங்க, மரியாதைக்குரிய நீதியரசர் இருக்காங்க. இவ்வளோ பேர் முன்னால் நாம் பேச போகிறோம். எப்போவுமே பேராசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பேசுவது பழக்கம், ஆனால் களம் மாறுகின்றது. ஜனவரி 26 ஒரு களத்திலே பேசினோம். அங்கு கோல் நோக்கி வாழும் குடி என்று ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்தார் பாலஸ்ரீனிவாசன் அவர்கள். ஆனால் இன்று தலைப்பு கடற்சிங்க நாயனார். பேசுவது எந்த இடம்? கபாலீஸ்வரர் மண். எத்தனையோ மண் பேசுகிறாங்க, இது கபாலி மண். கபாலி மண்ணிலே பிரதோஷ காலத்திலே கடற்சிங்க நாயனாரை பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பிரதோஷம்னா 2 பேருக்கு தான் உரியது. அது ஒன்று சிவபெருமானுக்கு உரியது, இன்னொன்று நரசிம்மனுக்கு உரியது. நான் பேசக்கூடியது கடற்சிங்க நாயனார். அதனால் ஒரு வைணவன் அப்படிங்கிறதுனால எனக்கு சிங்கபிரானை கொடுத்துருக்காங்க போல இருக்குது தெளிவாக. பிரதோஷ காலத்தில் ஒரு அற்புதமான கதை. எனக்கு பல சந்தர்ப்பங்களிலே பல சிந்தனைகள் எழுவது உண்டு. முதலிலே நான் சைவம் பேசுகிறேனா வைணவம் பேசுகிறேனா என்பதெல்லாம் நான் தமிழ் பேசுகிறேன். இங்கே அற்புதமான ஓதுவாருடைய அற்புதமான தேவார திருப்பதிகங்களை கேட்ட பொழுது முழுமையாக 2 மணி நேரத்துக்கு அவங்களே பாடலாமே அப்படின்றது. பெரிய குறை, அரசர்களுடைய காலங்களிலே ஓதுவா மூர்த்திகள் இருந்தார்கள். தேவார திருவாசகம் ஓதப்பட்டு மக்களிடையே சென்று சேர்ந்தது. இன்று கோயில்களை நிர்வகிப்பதற்கே பொருளாதார சூழல் இல்லை. ஆகையினாலே ஓதுவா மூர்த்திகள் இல்லை, இசைக்கலைஞர்கள் இல்லை, நாட்டிய தாரகைகள் இல்லை. எல்லாம் ஒன்றொன்றாக குறைந்து கொண்டே வருகின்றது. போனால் விளக்கு வைக்க ஆள் இல்லாமல் போன பல கோயில்கள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலேயும் அற்புதமான ஓதுவா மூர்த்திகள். ஒரு இளங்குழந்தையை பார்க்குறோம். அம்மா சொன்னாங்க, அவர் பேர் நாவுக்கரசு, ஞானசம்பந்தனாக காட்சியளிக்கிறார். இந்த பாலரா வாயனாக காட்சியளிக்கின்றார். அற்புதமான இந்த இசையால் வசமாக உயிர்கள் ஏது. சிசுருவேத்தி பசுருவேத்தி வேத்தி கானரசம் பணிகி. சம்ஸ்கிருதம் பேசணும்னு அம்மா சொல்லிட்டாங்கல்ல, ஒரு குறிப்பு காட்டினாங்க. ஒரு குழந்தையையும் ஒரு பசுவையும் ஒரு பாம்பையும் இசை கட்டி போடும் என்றால் ஓதுவாமூர்த்திகளுடைய அற்புதமான தமிழ் கேட்டால் உலகமே வயங்கக்கூடிய அற்புத தமிழ். தமிழ் மொழி ஆகச் சிறந்த மொழி. சங்ககாலம் தொடங்கி தமிழ் வளர்ந்து வந்திருக்கின்றது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் இருந்தது. சங்க காலத்தில் மொழியை பார்க்கும்போது ஆரிய அரசன் பிருகதத்தனுக்கு தமிழ் கற்பிக்கும் முகத்தான் கபிலர் பாடியது குறிஞ்சிப்பாட்டு. அடுத்ததுக்கு இறையனார் களவியல் ஒரு உரைகாரர் எழுதுகிறார், இந்நூல் என் நுதலிற்றோ என் தமிழ் நுதலிற்று. அப்போது என்ன இருந்திருக்கு? இறையனார் களவியல் உரைகாலம் வரைக்கும் தமிழ் என்றால் அகம் 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 என்று இருந்தது. ஒருவேளை பெரிய புராணத்திற்கும் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் முறை எழுதக்கூடியவர்கள் யோசித்திருந்தால் இப்படி எழுதியிருக்கலாம், இவை என் நுதலிற்றோ எனின் தமிழ் நுதலிற்று என்று. இந்த இலக்கியங்கள் தமிழை பேசின, தமிழ் பக்தியாக மாறியது, பக்தி தமிழாக மாறியது. இப்படி ஒரு அற்புதமான மடைமாற்றத்தை செய்தவர்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்றால் மிக இல்லை. ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம். எப்படிப்பட்ட நேரம்? பல மதங்கள் உள்வருகின்ற பொழுது இருக்கின்ற பெருமதங்களை காக்க வேண்டிய சூழல் பெரியோர்களுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட காலத்திலே பெரியோர்கள் மதத்தை காக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? அழகாக சொன்னாங்க, உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தேவார திருவாசகங்களை சொல்லிக் கொடுங்க. திருவாசகத்தை படித்து உருகாதார் ஒருவரும் மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கடற்கென்காய் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம். என்ன பாட்டு! உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு கடைசி வரியில் முடிக்கும்போது ஆசிரியனாக இருந்து பாடம் எடுத்த எனக்கு தெரிஞ்சது, உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு நான் யார்கிட்ட போய் நிற்பேன்? உடையாய் என்னை கண்டுகொள்ள. இப்படிப்பட்ட பாடல்களை படித்து 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 குழந்தைகளுக்கு கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் வளர முடியும் என்று சொன்னார்கள். ஆகவே பெரியோர்கள் சிந்தித்தார்கள், இந்த இலக்கியம், இந்த தேவாரம், இந்த திருவாசகம், இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் மேல்தட்டு மக்களோடு நின்று விட்டால் பயனில்லை, கீழ்த்தட்டு மக்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும். எப்படி ராமானுஜர் புரட்சி செய்தாரோ அப்படி சாமானியர்களுக்கும் சைவமும் வைணவமும் போய் சேர வேண்டும் என்றால் அவர்களுக்கு புரிகின்ற மொழியிலே, அவர்களை ஈடுபடுத்துகின்ற வகையிலே தமிழிலே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். எத்தகைய கொடை இது! 12 திருமுறைகளுக்கு ஈடாக வேறு ஏதாவது இலக்கியங்கள் இருக்க முடியுமா? 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு ஈடாக சொல்ல முடியுமா? சாமானியர்களையும் கட்டி இழுக்கக்கூடிய வகையிலே படைத்து கொடுத்து மடைமாற்றம் செய்து தமிழையே பக்தி மொழியாக தனிநாயக அடிகளார் குறிப்பிட்டதைப் போல தமிழையே பக்தியின் மொழியாக மாற்றினார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மொழி
பக்தி இலக்கியமாக வளர்ந்தது. இந்த பக்தி இலக்கியம் வளர்ந்த பொழுது தொண்டர் சீர் பரவுவார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார் பெருமானார் அற்புதமாக பெரிய புராணத்தை அருளினார். இந்த பெரிய புராணம் ஒரு நல்ல காப்பியம். அதை இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்குமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இன்றைய நிகழ்வு. அதுதான் எனக்கும் தெரியலம்மா, உங்களுடைய தானே. இன்றைய காலச்சூழலில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே இந்த பெரிய புராணத்தையும் திருமுறைகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இந்த முயற்சி முதலில் பாராட்டத்தக்கது. இதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்லுள்ளங்களையும் நான் மனதார பணிந்து வாழ்த்தி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எனக்கு அருளப்பட்ட தலைப்பு கடற்சிங்க நாயனார். கடற்சிங்க நாயனார் புராணம் என்பது தெரியாதவர்கள் பெரும்பாலும் இங்கு இருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் கடற்சிங்க நாயனாரை பற்றி. கடற்சிங்க நாயனார் ஒரு அரசர். வைகாசி பரணி பூசை நாள் அவருக்கு. அவர் அவதரித்த தலமும் முக்தி அடைந்த தலமும் திருக்கச்சி. முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் என்று சுவாமி தேசிகன் அருளியதைப் போல கச்சி நகரிலேயே அவதரித்து கட்சியிலேயே முக்தி அடைந்த ஒரு அற்புதமான நாயன்மார் கடற்சிங்க நாயனார். இவரை பற்றி திருத்தொண்டர் தொகையிலும் திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் செய்திகள் வருகின்றன. பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்காக மட்டுமே படிப்பவர்கள் நாங்கள். பெரியோர்கள் மாதிரி நாங்கள் படிப்பவர்கள் அல்ல. இவருக்காக நான் தேடிச் செல்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டர் தொகையை படித்த பொழுது பல நாயன்மார்களை அடுக்கிச் சொல்லுகின்றார். ஒரே வரியில் 2-3 நாயன்மார்களை அடுக்கில்லாம் சொல்லுகின்றார். ஆனால் அப்படிப்பட்டவர் காடவர் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன். பக்தியில் மட்டும்தான் இந்த உயர்நிலை வர முடியும். வைணவத்திலே ஒரு மரபு உண்டு, எங்கு சென்றாலும் அடியேன் அடியேன் என்று பேசுவது. சைவத்திலே நாயேன் அடியேன் என்பது தன்னை தாழ்த்தி அடுத்தவரை உயர்த்தி பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான பண்பு. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பேசுகின்றார், காடவர்கோன் கடற்சிங்கன் அடியார்க்கும் அடி. இவருக்கு மட்டும் என்ன 2 வரி கொடுத்துருக்காருன்னு யோசிச்சேன். அப்படி என்ன பெருசாக பண்ணியிருக்கார்? சரி, அடுத்தது இவர் தான் இப்படி சொல்லியிருக்காரே, வேற என்ன நம்முடைய நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, மாதவத்தோர் தங்கள் வைப்பினுக்கு ஆரூர் மணிக்கு வைத்த போதினை தான் மோந்த தேவிதன் மூக்கை அறிய பொற்கை காதி வைத்தன்றோ அறிவதொன்றங்கவள் கைதடிந்தான் நாத மொய்த்தார் வண்டு கிண்டு பங்கோதை கடற்சிங்கன். ஒரு 4 வரியில் கதையை சொல்லி முடிச்சிட்டார். எவ்வளோ அற்புதம் பாருங்க. தமிழுக்கு உரிய சிறப்பு 13 பாடல்களாலே பெரிய புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 4 பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி கொடுத்திருக்கின்றார். 2 வரிகளில் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்திருக்கின்றார் கடற்சிங்க நாயனார் புராணத்தை. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இவருடைய கால ஆராய்ச்சியிலே மா ராசமாணிக்கனார் 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் தான் கடற்சிங்கன் என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுது அவர் சமண அரசனான ராஷ்டிரகூட மன்னன் அமோக வருஷ நிருபதங்கனுடைய மகள் சங்கா என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த பெரிய புராணத்தை படிக்கின்ற பொழுது எனக்கு வந்த ஒரு சிறு ஐயம், அரசன் கோவிலுக்கு சென்றான் திருவாரூரிலே தியாகேச பெருமானை வணங்குவதற்காக சென்ன. எப்படிப்பட்ட தியாகேசன் அவன்? சுந்தரருக்காக தூது நடந்தவன். எப்படி வைணவத்திலே கிருஷ்ணன் தூது நடந்தானோ அதுபோல இங்கே சைவத்திலே ஒரு திருமணத்தை தடுத்து 2 திருமணம் செய்து வைத்தான். பித்தா பிறைசூடி பெருமானே என்று பாட வைத்தான். அங்கே ஆரூரிலே வந்து சங்கிலி நாச்சியார் பரவி நாச்சியார் இடத்திலே தூது நடந்தான் சுந்தரருக்காக. தம்பிரான் தோழன் என்று அவருக்கு பெயர் கொடுத்தான். அப்படிப்பட்ட தியாகேசனவன். அந்த தியாகேச பெருமானை தரிசிக்க வந்திருக்கிறார் கடற்சிங்க நாயனார். கடற்சிங்க நாயனாரோடு வந்த அரசி
உடன் சென்று வணங்கி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அவள் செல்லவில்லை? கடற்சிங்க நாயனோடு வந்தாலே தவிர அவள் வெளியில் நின்று கோயிலை சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றாள். கோயிலை சுற்றி பார்த்தவளுக்கு அங்கே மண்டபத்திலே மலர் தொடுக்கின்ற இடத்திற்கே ஒரு மலர் கீழே கிடந்தது. கீழே கிடந்த மலர் தானே என்று எடுத்தாள். இயல்பான பெண்ணின் குணம் பூவை எடுத்தால் மலர்ச்சியை, மனத்தை நுகர்ந்து பார்ப்பது. எடுத்த மாத்திரத்திலே முகர்ந்து பார்த்தாள். இது ஒரு பெரிய குற்றமா என்று சிந்தனைக்கு வருகின்றது. பூவை எடுத்த பூவை முகர்ந்து பார்த்தாள். செருத்துணையாருக்கு சினம் ஏற்பட்டது. பொதுவாகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே இறைவனுக்கானது என்பது அடியார்களுடைய திண்ணமான எண்ணம். இந்த உலகத்திலே எது படைக்கப்பட்டிருக்கின்றதோ அது இறைவனுக்கானது, நாம் உட்பட. வைணவம் பேசுகிறது இறைவன் ஒருவனே புருஷன், மற்ற அனைவரும் பெண்கள், நாயக நாயகி பாவம் பேசுகின்றது. சைவம் பேசுகிறது இறைவன் மட்டுமே பதி, நாம் எல்லாம் பசுக்கள். ஆக இறைவனுக்காக படைக்கப்பட்டவை தான் நாம் என்றால் நமக்கானது என்று நாம் நினைத்து கொண்டு அத்துணையுமே இறைவனுக்கானது. அப்படி நினைத்த செருத்துணையார் இந்த மலரை எடுத்தவள் மோர்ந்து பார்த்தாலே இது இறைவனுக்காகாதே நினைத்தார். ஆகையினாலே சினம் கொண்டவர் யார் என்றெல்லாம் பார்க்கவில்லை, மூக்கினை அறிந்து விட்டார். இந்த மூக்கு தானே மனத்தை நுகர்ந்தது. இந்த மூக்கு வேண்டாம் அவளுக்கு, அறிந்து விட்டார். இவர் மூக்கை அறிந்ததை அறிந்தார் கடற்சிங்கர். கடற்சிங்கருக்கு நியாயமாக இப்போ நம்மெல்லாம் போயிட்டே இருக்கும்போது என்னுடைய மனைவி என்னுடைய அருகில் வந்து கொண்டிருக்க ஒருவர் வேறொரு பார்த்தாலே கோபம் வருகிறது. இயல்பு தானே. பொசசிவ்னஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எனக்கானது என்கிற ஒரு உடைமைத்தன்மை. என்னுடைய மனைவியை இன்னொரு பார்க்க, அவர் எந்த காரணத்துக்காக பார்த்தாரோ, அவருடைய அக்கா இருக்கலாம், தங்கா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சாயலில் இருந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆனால் நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம் வேறெங்கோ செல்கிறது. ஆனால் செருத்துறை நாயனுடைய செயலுக்காக கடற்சிங்கர் சினம் கொள்ளவில்லை. என்ன நிகழ்ந்தது என்று கேட்கின்றார். இந்த நிகழ்வை காட்டிய பிறகு அவர் சொன்ன வார்த்தை, இந்த மலரை எடுத்தது கைதானே, இரண்டாவது இது கை கொண்டு போகத்தானே மூக்கு நுகர்ந்தது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது எது? முதலில் வெட்ட வேண்டியவள் கையை என்று மனைவியுடைய கையை வெட்டுகிறார் கடற்சிங்க நாயனார். இன்னொரு அற்புதமான செயல். மனைவியின் மூக்கை அறிந்ததற்காக செருத்துறை நாயனாரை வெட்டியிருந்தால் அவன் சாதாரணமான கணவன், கடற்சிங்க நாயனாராக மாறியிருக்க முடியாது. ஆனால் அவர் வெட்டியது மனைவியின் கையை. அவள் பட்டத்து அரசி, இவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். ஆனால் அங்கே கடற்சிங்க நாயனார் கணவனாக இல்லை, அரசனாக இல்லை, சிவன் அடியாராக மட்டுமே இருந்தார். அடியார் நோக்கிலிருந்து நோக்கினார். செருத்துறை நாயனாருக்கு என்ன கோபம் வந்ததோ அதே கோபம் வந்தது கடற்சிங்க நாயனாருக்கு. கையினை வெட்டிவிட்டார். இந்த கதை 13 பாடல்களாலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக அற்புதமாக சேக்கிழார் பெருமானாலே. எனக்கு ஒரு வியப்பு ஏற்படுவது உண்டு. நான் முதலாக நாயன்மார்களை படிக்க தொடங்கிய பொழுது பட்டினத்தாரை துணை கொண்டு படித்தேன். ஒரு பட்டினத்தாருடைய பாடல், வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன், நான் இனி சென்று அளாவதெப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்றார் பட்டினத்தார். இந்த பாடலை படித்த பொழுது பட்டினத்தடிகள் 3 நாயன்மார்களை பேசியிருக்கிறார் என்பது புரிந்தது. அதிலே சிறு தொண்டர் என்கிற ஒரு நாயன், வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், அவருக்கு என்ன பேருன்னு பார்த்தா சிறு தொண்ட நாயனார். எனக்குள்ள ஒரு ஐயப்பாடு எழுந்தது. இவர் என்ன பண்ணியிருக்கார்? வாளால் மகவறிந்து ஊட்டி இருக்கின்றார். ஆனால் பேர் என்ன? சிறு தொண்ட நாயனார். பாருங்க, சிறு தொண்ட நாயனார் செய்தது பெரும் செயல். நான் யோசித்தேன், இவரே சிறு தொண்டு பண்ணியிருக்கார். எது? மகனை அறிந்து அமுது படைத்தது. அப்போ பெருந்தொண்டுனா சைவத்தில் எது? ஒரு ஐயப்பாடு. தேடினேன். ஒரு நாயன்மார்களாக என்ன செய்தார்கள்? மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன், எம்மை தீண்டுதராயின் திருநீலகண்டம். எம்மைன்னு பன்மையில் சொன்னதனால இளமை துறந்து வாழ்ந்தா திருநீலகண்ட நாயனார். ஒரு 6 நாள் பழகிய பழக்கத்தை யாராவது கண்ணை எடுத்து அப்புவானா? திண்ணனாக இருந்தும் கண்ணப்பனாக மாறினார். ஒரு நாயன்மார்களுடைய
செயல்களையும் பார்க்கும் பொழுது ஒன்றை விட ஒன்றை விட ஒன்றை விட ஒன்று பெரிதாக 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 போய்கிட்டே இருக்கு. கடச்சங்க நாயனார் மனைவியுடைய கையை வெட்டினார். இப்போ யோசித்து பார்த்தேன், நாவுக்கரச பெருமான் என்ன செய்தார்? உழவார பணி செய்தார். இப்போ ஒவ்வொருவரையாக யோசிக்கும் பொழுது அவருக்கு சிறுதொண்ட நாயனார் என்று எதற்காக பெயர் கொடுத்தார்கள் தெரியாது. ஆனால் இங்கே தொண்டிலே பேதமில்லை. திருக்குறிப்பு தொண்டர்னு ஒருத்தர் பேசியிருப்பாங்க. என்ன செய்தார்? இறை அடியாருடைய துணியை துவைத்து கொடுத்தார். இப்போ என்ன பேதம்? 63 பேருக்கு சமமாக ஒரே வரிசை தாங்க. இங்கே அம்மையேன்னு அழைச்சான காரைக்கால் அம்மையாரை சிவபெருமான். அதனால் அவருக்கு ஒரு மேடை உயர்த்தியோ, அப்பருக்கு மேடை உயர்த்தியோ, மற்றவர்கள் தாழ்த்தியோ 63 பேருக்கும் சமாசனம். இங்கே எப்படி அம்மா இங்கே 2 பேருக்கும் போட்டாங்களோ அது மாதிரி சமாசனம். ஆக நான் யோசித்த விஷயம், சைவத்திலே 63 நாயன்மார்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக செய்திருக்கிறார். அவரவர் நிலையிலே அது பெரியது. யோசிக்கின்றேன், இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? தன்னுடைய குழந்தையை வெட்டி பலியிட்டு அமுது படைக்கின்றனை முடியுமா? இப்போதைக்கு இங்கு அவன் உதவான் என்று ஒருவர் இறந்த மகனை வைத்துக்கொண்டு அப்பருக்கு உணவு பரிமாறினார் அப்போதையடிகள். அப்படி முடியுமா? இப்படி ஒவ்வொரு அடியார் செய்த செயலும் அளப்பரியது. இதிலே சிறியது பெரியது என்ற பேதம் இல்லை. அப்படித்தான் சைவம் பார்த்து கொண்டிருக்கின்றது. இதிலே அளவுகோல்கள் கிடையாது. எனக்கு இன்னொரு நாயன்மாரை பற்றி ஒரு நாயன்மார் தான் பேச சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் ஒருத்தரை பார்க்குறேன், தத்தா நமர் என்றார். எனக்கு இந்த ஒரு வார்த்தை மட்டும், எப்பொழுதெல்லாம் நாம் மெய்ப்பொருளாருடைய புராணத்தை பேசுகின்றோனோ, மெய்ப்பொருளாருடைய புராணத்தை பேசுகின்ற போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய வார்த்தை தத்தா நமர். வேறு ஒரு வார்த்தை கிடையாது. வள்ளுவ பேராசன் எழுதான், தன்னுயிர் நீப்பினும் செய்யற்கத்தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினைனா. இதுக்கு ஏதாவது ஒரு இலக்கியத்தில் விளக்கம் கிடைக்குமானா? இருக்கா சார் மெய்ப்பொருளார்? விளக்கமாக இருக்கின்றார் மெய்ப்பொருளார். தத்தா நமர் என்று இப்படி பலர் இருக்கும் பொழுது அற்புதமான விஷயங்கள். ஆன்மீகம் என்பது மனதை பக்குவப்படுத்தக்கூடியது. பக்தி என்பது கோயிலுக்கு போகிறோம், தினந்தோறும் சாமி கும்பிட்றோம், திருநூறு வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம், தீர்த்தம் வைக்கிறோன்றது மட்டும் கிடையாது. உள் செல்கிறதா? நம்முடைய இறை நம்பிக்கை என்பது உள்ளார்ந்து சென்று நம்மை பண்படுத்துகிறதா? வேஷங்களிலே மதங்கள் இல்லை, உள் சென்று பண்படுத்துகிறதா? கடச்சங்க நாயனார் புறத்தின் திரும்ப திரும்ப பார்த்து நான் யோசித்த விஷயம் அதுதான். அவள் செய்த செயலுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னா, நடராஜ சதகம் பேசுகிறது சிவாபராதம் என்று. அபராதம், குற்றம். என்ன குற்றம்? எதெல்லாம் குற்றம்? வருசலாக அடுக்குது சார். நம்ம யோசித்தோம்னா கோயிலுக்கே போவானா சார் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம பிள்ளைங்க போவாங்க. எதெல்லாம் குற்றம்? இன்றைக்கி நான் வைணவனாக இருப்பதனாலே, கோயில்களிலே இருப்பதனாலே எனக்கு தெரிந்த விஷயங்கள். கோயிலுக்கு வந்திருப்பார்கள், இறைவனை வணங்கி கொண்டிருப்பார்கள். பக்கத்துலேருந்து ஒருத்தருவாங்க, அம்மா எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் சேலை நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வரும். இல்லைப்பா நேற்று தான் போத்தீஸில் வாங்கினேன் பதில் வரும். இப்படி நிறைய செயல்கள். இது உதாரணத்துக்கான 1 2. அப்போ எது செய்யலாம், எது செய்யக்கூடாது? சமஸ்கிருதத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், திருக்கரண சுத்தி என்று. மனம், வாக்கு, காயம் என்கிற 3ம் ஒரு நிலையில் நின்றால் மட்டும்தான் எந்த ஒரு செயலும் செம்மையாக இருக்கும். நான் அம்மா பேசும்போது யோசிச்சுட்டே இருந்தேன். எந்த குறிப்பும் கையில் வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க உலக நாயகி. எந்த குறிப்பும் கையில் இருக்கிறதில்ல, எல்லாரை பற்றியும் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா நான் கொடுத்த குறிப்பில் எங்கேயுமே நான் சமஸ்கிருதம் பேசுவேன்ற குறிப்பு கிடையாது. ஆனால் நான் சமஸ்கிருத கல்லூரியில் பணிபுரிந்தேன் என்ற ஒரு குறிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க திருக்குறிப்பு தொண்டர், அதனால் அதுலேருந்து குறிப்பு எடுத்துக்கிட்டாங்க. ஆக நம்முடைய இறை நம்பிக்கை என்பது உள்ளாழ்ந்து சென்று நம்மை பண்படுத்த வேண்டும். அப்படி பண்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை செம்மையாகும். ஆகவே கோயில்களுக்கு செல்லும்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும்? ஒரு சில பாவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மனுமுறை கண்ட வாசத்திலே வள்ளலார் பேசுகின்றார். எக்கச்சக்கமாக பாவத்தை அடுக்கிறார். இதெல்லாம் பாவமாக நாம் யோசிப்போம். அப்படி பாவங்களை எல்லாம் அடுக்கி செல்லுகின்றார் அவர். அதில் சில மட்டும் ஆலய கதவை அடைத்து வைத்தேனா. இன்றைக்கி பல இடங்கள் அதான் பிரச்சனை. கோயில் கதவுகள் பூட்டியே கிடக்கின்றது. சமாதானம் செய்ய வேண்டியவர்களை பூட்டி வைத்துவிட்டு நாள் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கோயில்கள் பூட்டப்பட்டு ஆலய கதவை அடைத்து வைத்தேனா, சிவனடியாரை சீறி வைத்தேனா, தவம் செய்தோரை தாழ்வு சொன்னேனா, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனா, தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனா, என பாவம் செய்தேனோ என்னதென்று அறியேனே.
இவர் நிறைய பாவங்கள் எடுக்கிறார். இதெல்லாம் சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதெல்லாம் பாவம் ஆகுமா? ஆகுமா பாவம் என்றால் கண்டிப்பாக ஆகும். எப்படி என்றால் பிறர் மனம் புண்படும் வகையிலே நாம் எங்கு பேசினாலும் அடுத்தவரை இழிவுபடுத்தத்தக்க வகையிலே அரசாங்கம் ஈவ்டி சிங்னு ஒரு பிரச்சனை வந்தது. போக்சோ சட்டம்னு ஒன்று வந்திருக்கு, பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தவரை கேலி செய்வதாக பார்த்தால் கூட குற்றம், முகபாவனைகள் குற்றம். இப்போ மனித மன உணர்வுகளை புண்படுத்தத்தக்க வகையிலே நாம் சிரித்தாலே குற்றம், பேசினாலே குற்றம், கை செய்கை குற்றம், இப்படியெல்லாம் இருந்தால் இறை நம்பிக்கையிலே குற்றமாகாதா? இதெல்லாம் நாம் இறைவனை எங்கோ வைத்து நாம் தனியாக பார்த்துக்கொண்டு, இறைவன் என்பவன் எங்கோ இருக்கின்றான், அவன் எங்கோ இருக்கின்றான். ஆகையினால் நாம் செய்வதெல்லாம் அவனுக்கு தெரியாது. விலவர சிரித்திட்டேன் தொடர் பொடியாழ்வார் பேசுகின்றார். இறைவன் எங்கோ இருக்கின்றான், நான் செய்வது எதுவும் அவனுக்கு தெரியாது என்று நான் மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உணர்கின்றேன், என் உள்ளே இறைவன் இருப்பதை, அந்தர்யாமிக அவன் இருப்பதை உணர்ந்தேன். அவனுக்கு தெரியாது என்று நான் பல வேலைகள் செய்தேனே என்று இப்பொழுது மனதில் நினைக்கின்றேன். விலவர சிரித்திட்டேன். எனக்கு சிரிப்பு வருது, விழா அருந்து போகும்படியாக சிரிப்பு வருது. நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது இறைவன் எங்கோ இருக்கின்றான், ஆகவே நாம் செய்வது எதுவும் எனக்கு தெரியாது நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நாம் ஒதுங்கும் போது நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களும் குற்றம். இங்கே பாருங்கள், அழகாக நடராஜ சதகம் பேசுகிறது. ஒருவல நமக்கார் மெச்சில் ஒருகான்று உமிழ்தல், தலம் குறுகுதல், சூதகத்தின் வருதல், சூதகம்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஓமம் செபம் புரிதல், கர்ப்பனர் கிரகமதில் உயர் பாதம் கழுவாது உரல். முன்னெல்லாம் அந்த பழக்கம் அழகாக இருந்தது. வீட்டு உள்ள வரும்போது குளிர்ந்த நீரால் கை கால்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு பண்பாடு இருந்தது. இப்போ சார் நான் ஷூ போட்டுருக்கேன், சாக்ஸை கழட்ட முடியாது சார் அப்படின்னு உள்ளே வர்றோம், அனுமதிக்கிறோம். அவர்களை உள்ளே வருவதற்கு நாமும் அனுமதிக்கிறோம். எதற்கு எந்த இடம் என்று வகுத்து வைத்ததெல்லாம் நாம் விட்டு விட்டோம். அப்படி கோயில்கள், சில பேர் கோயிலுக்கு போகும்போது கூட ஷூவை வரைக்கும் கழட்டி சாக்ஸோடு உள்ளே வருவான். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக பாதம் கழுவாது உரல், பரி கரி கண்முகலூர்தில் மீது திருமுன்பு உறுதல். இறைவன் திருவியில் உலா வந்துட்டு, நடராச பெருமானுடைய கபாலீஸ்வரர் உலா வந்துட்டு நம்ம பைக்கில் நின்றுக்கிட்டே சாமி கும்பிடுவோம் பக்தியாக. காலில் இருக்க செருப்பையும் கட்ட மாட்டோம், கீழே இறங்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அவசரம். இறைவன் நிதானமாக போய், கபாலீஸ்வரர் தானே இங்கே தானே இருக்கார், மயிலாப்பூரில் தானே, எப்போ வேணாலும் பார்க்கலாம். நமக்கு டயத்துக்கு உள்ளே போகலைன்னா ஆஃபீஸில் லேட் அட்டண்டன்ஸ் விழுந்துடும் இல்லையா? ஆக இது கூட குற்றம் என்கிறார். பரி கரி கண் முகலூர்தில் மீது திருமுன்புறுதல், பாகிலேய கல் சயனம், பலகார மோதனாதிகளும், பலிபீட நடுவே செல்லல். சில விதிகள். நாம் கோயில்களை வணங்கும் பொழுது, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் நேர சுவாமி திருமுன்னால் நிற்கக்கூடாது. ஏன்னா பெருமாள் கோயில்களில் பின்னால் கருடாழ்வார் இருப்பார், சிவன் கோயிலாக இருந்தால் நந்தீஸ்வரர் இருப்பார். அவர்களை மறைக்காமல் நம்ம ஒதுங்கி நின்று ஒரு பேசிக் சென்ஸ், நாம் திரும்பி நின்றால் பின்னால் இருக்கவங்களுக்கு சுவாமின்னு தெரிய மாட்டார். ஆக இந்த பேசிக் இதெல்லாமே குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. ஆக இந்த அபராதங்களிலே ஒன்று சிவனுக்காக, இறைவனுக்காக படைக்கப்பட்ட ஒரு பொருளை எடுத்து நமக்கானது போல் அனுபவிப்பது. இறைவனுடைய, எங்களுக்கு எங்கள் பெரியவா சொல்லிக் கொடுத்த விஷயம், சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறோம், துணி எடுக்கிறோம், மேலே போட்டு போகக்கூடாது, தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போக மரியாதையாக. கோவிலுக்கு போகிறோம், பழம் வாங்கி போ, புஷ்பம் வாங்கணும், தட்டில் எடுத்துகிட்டு போ, கூடையில் போட்டு எடுத்துகிட்டு போ, கையில் வெறும் கையில் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. மேலே போட்டால் நம்முடைய உடல் வியர்வை அந்த சுவாமியுடைய துணியில் போட்டு அவருக்கு சென்ட் அடித்து கொடுக்குறோமா? நம்முடைய உடல் வியர்வை. கோயிலெலாம் இப்படி ஏசி போட்டு வச்சுருப்பாங்க இல்லை, கல் கோயில்கள் உள்ள வெக்கை ஜாஸ்தியாக இருக்கும், வேர்த்து கொட்டும். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் 4 முறை குளிச்சுட்டு இருப்போம். ஆக இதெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டவை. நாங்கள் கூட நினச்சோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதெல்லாம் பெரிய தப்பா, கையில் எடுத்துகிட்டு போகிறத விட தோளில் போட்டு போனால் சேஃபாக இருக்கும் தானே அப்படின்னு. இங்கே அபராதம் சொல்லப்படுகிறது. உன்னுடைய வியர்வை, உன்னுடைய எச்சில், இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு நாங்கள் யோசிச்சது உண்டு. இந்த முடி கீழே விழக்கூடாது சார் கோயிலுக்குள்ளே. கூந்தல் விரித்திருந்தால் முடி கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பூஜை பண்ணும்போது கருவறைக்குள்ளே முடி கீழே விழுந்தால் பாவம் சொல்லுகிறார்கள், நடராஜ சதகத்திலே குறிப்பிடுகின்றார்கள். ஆக இத்தனை பாவங்கள், இறை அபராதங்கள் என்று இந்த அபராதத்துக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? இன்றைக்கெல்லாம் முடியாது. கடற்சிக நாயனாருக்கு முடிந்தது. அவர் தன்னை அரசனாக நினைத்து கொள்ளவில்லை, தன்னை கணவனாக நினைத்து கொள்ளவில்லை, ஒரு அடியாராக மட்டுமே நின்றார். அடியாராக நின்று அந்த தண்டனையை அவர் நிறைவேற்றினார். அற்புதமான செய்தி.
இவருடைய புராணத்தை பார்க்கும் பொழுது இதை யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நால்வர்கள் கத்திய ரூபமாக செய்த ஒரு அற்புதமான பாடலும் கிடைத்தது. காடவர்தம் குலம் உவந்த கடலார் சிங்கர், காடவர்தம் குலம் உவந்த கடலார் சிங்கர், காதன்மிகு தேவியுடன் காவலாரூர், நாடவல பெருமானை பணிவாரங்கோர், அகன்றமலர் தனை மோந்த அறிவை மூக்கை, சேடுடைய சிறுத்துணையார் அறியக் கேட்டு, திரளரசர் மலரெடுத்த செங்கையென்றே, சூடகமுன் கைதடிந்து ஞாலம் காத்த, தூய்மையார் அருள் சேர்ந்த வாய்மையாரே. இது கத்திய ரூபம்னு சொல்கிறாங்க. யாழ்ப்பாணத்து ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர்கள் செய்தது. கத்திய ரூபம் என்றால் வடமொழியிலே உரைநடையாக பேசுவது. ஆனால் இங்கே இது நமக்கு விருத்த பாடலாகவே காட்சி அளிக்கின்றது. சேடுடைய செருத்துணையார் அறிய கேட்டு, திரளரசர் மலரெடுத்த செங்கையென்றே. ஆனால் ஒரு தெளிவான குறிப்பு கொடுக்கப்படுகின்றது, அகன்ற மலர் தனை மோந்த. என்ன குறிப்பு? இறைவனுக்காக தொடுக்கப்பட்ட மலரிலிருந்து ஒன்று கீழே விழுந்தது. விழுந்த மலரைத்தான் எடுத்திருக்காங்க, அதில் தவறு கிடையாது. ஆனால் எடுத்து இதில் ஒரு சின்ன குறிப்பை நான் யோசித்தேன். ஏன் இதை சொன்னேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஏன் இந்த அம்மையார் கோயிலுக்குள்ளே போகலை அப்படின்னும் போது அவங்க சமணர் இல்லையா? அதை சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் பெரிய புராண விளக்கத்திலே தெளிவாக காட்டுகின்றார். அவர் ஒரு சமணர். அரசன் ராஷ்டிரகூடத்தோடு சம்பந்தம் செய்தது அரசியல் காரணங்களுக்காக. எங்களுடைய தமிழிலே புறப்பொருள் வெண்பாமாலை பேசுகிறது, ஒரு போரை நிறுத்துவதற்கு பெண் எடுத்து அல்லது பெண் கொடுத்து நிறுத்துவது. அந்த காலங்களில் இது ஒரு மரபு. ஒரு போரை எப்படியாவது நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? சம்பந்தம் செய்து கொள்வது. நம்ம பெண் அங்கே கொடுத்துட்டா நாம் சண்டை போட மாட்டோம், அவங்க பெண் இங்கே கொடுத்துட்டாங்கன்னா சண்டை போட நம்ம பெண் இங்கே. இப்போது பழங்காலத்தில் ஒரு முறை பெண் கொடுத்து பெண் எடுத்தல், மருமகள்ங்கிற ஒரு வார்த்தை, மருமகன்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு எல்லாருக்கும் பொருள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இந்த நேரத்தில். நம்மை பெண் நம் வீட்டு பெண்ணை கொடுத்துட்டு அந்த பெண்ணை எடுத்ததுனால இவள் மாற்றாக வந்த மகள், கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்கிறாங்கல்ல, கொடுத்து பெற்றவள் மருமகள். நம்ம மகளுக்கு மாற்றாக அடுத்த குடும்பத்தில் நம்ம எடுத்திருக்கோம். ஏன் இப்படி எடுத்தாங்க? நம்ம வீட்டு பொண்ணு நல்லா இருக்கணும்னா அடுத்த வீட்டு பொண்ணை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒரு கான்செப்ட். இப்போ அங்கேருந்து பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து, இப்போ இந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்தா தான்ப்பா அந்த குழந்தை நல்லா இருப்பாள், நம்ம வீட்டு பெண் அங்கே நல்லா இருப்பாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட், மருமகள். அந்த கான்செப்ட் தான் இங்கே ராஷ்டிரகூட மன்னனிடத்திலிருந்து பெண் எடுத்திருக்கின்றார். ஒரு சமாதானத்துக்கு, போர் இல்லாமல் சாளக்கிய வம்சம் ராஷ்டிரகூட வம்சத்திற்கும் பல்லவர்களுக்கும் போர் நிகழாமல் இருப்பதற்காக திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு இப்போ கூட மரியாதைக்குரிய அமெரிக்க துணை அதிபர் அவர்கள் தன்னுடைய துணையோடு வந்தார் இங்கே. அதுபோல் அரசர்கள் எங்கெல்லாம் செல்லுகின்றார்களோ அங்கெல்லாம் துணை செல்வார்கள். ஆனால் அரசன் செல்லுகின்ற இடத்திலே செல்லுகின்ற துணை அது அரசியல் காரணம். ஒரு அரசன் துணை இல்லாமல் தனியாக போக மாட்டான், வெளியில் பட்டத்து ராணியோடு தான் போவான். ஆனால் ராணிக்கு கட்டுப்பாடு இல்லை. அரசன் எந்த மதம் சார்ந்தவனாகவும் இருக்கலாம், அரசியார் எந்த மதம் சார்ந்தவராகவும் இருக்கலாம், கட்டுப்பாடுகள் இல்லை. ஆரூருக்கு சென்றவர் சமணர் என்ற காரணத்தினாலே உள்ளே செல்லவில்லை என்பதை சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அரசியல் காரணங்களாக மன்னன் அவரை திருமணம் செய்து கொண்டார் என்றும், அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணங்களில் அரசனுடன் செல்வது அரசியற்கு வழமையாக இருந்தாலும் அரசன் பணிகின்ற தெய்வத்தை, அவன் சார்ந்த சமயத்தை ஒழுகாது தனித்து அரசியர் நின்றனர் என்பதை பதிவு செய்கின்றார். அந்த காரணம் தான். அதனால் ஒரு சமணனாக இருந்ததினாலே அவருக்கு நம்முடைய கலாச்சாரம் தெரியாமல் போயிருக்கலாம். எனக்கு அறிவிப்பு மணி வருகிறது, நம்முடைய கலாச்சாரம் அவருக்கு தெரியாமல் போயிருக்கலாம், நம்முடைய வழமைகள் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆயினும் கூட கடற்சிங்க நாயனார் ஒரு அற்புத தொண்டராக இருந்து அற்புதமாக இந்த நிகழ்வினை செய்திருக்கார். ஆனால் இறைவன் கருணையாளன். இந்த கதையை சொல்லும் பொழுது இதே கதை ஆந்திர பிரதேசத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற குறிப்பையும் கொடுக்கின்றார்கள். அங்கே பாலகிரி சோமநாதர் என்பவர் தெலுங்கு பசவ புராணத்திலே இதை பேசுகின்றார் என்றும், நரசிங்க நாயனாரு என்று கடற்சிங்க நாயனார் அழைக்கப்படுகின்றார் என்றும். அங்கே ஒரு சின்ன மாற்றம், செருத்துணை நாயனார் வரவில்லை. இறைவனுக்காக இறைவன் தோட்டத்திலே இருந்த பூச்செடியிலிருந்து அந்த அரசி எடுத்து முகர்ந்து பார்த்தாள் என்று முதலில் பறித்த விரல்களை வெட்டி
அதற்கு பிறகு கையை வெட்டி முழு கையையும் வெட்டியதாக வரலாறு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு குறிப்பு கிடைக்கின்றது. பாலகிரிகு சோமநாதருடைய தெலுங்கு பசவ புராணத்திலே அப்படி ஒரு அற்புதமான கடற்சிங்க நாயனாருடைய புராணத்தை நாம் இதுவரையில் கேட்டு கொண்டிருந்தோம். நல்லதொரு வாய்ப்பை நமக்கு அளித்த இறைவனுக்கும் நம்முடைய உலக நாயகிக்கும் நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, முக்காலுக்கு ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்கால் அரைக்காலரை கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணி கேகாமுன் கச்சி ஒரு மாவின் கீழரை நின்று ஓது என்பதாக என்னுடைய திருநாமங்களை பணிந்து, மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி வெளிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதியன் சொல்லாய் என்னையாளுடைய கோவை என்று இறைவனுடைய திருப்பாதங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சுந்தரவரதன் அவர்களை ஏன் முதலில் பேச அழைத்தேன்? சேக்கிழார் வரிசைப்படி இடங்கிழி நாயனார் தானே முதலில் பேசப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் ஏன் பேராசிரியர் அழைத்தேன் என்று கேட்டால் அதில் ஒரு காரணம் இருக்குது. ஆமாம், வைணவ தமிழ் நெஞ்சம் நெகிழ்ந்து போகிற ஒரு தமிழ், சைவத்தமிழ் நெஞ்சத்தை உணர்த்துகிற தமிழ். நமக்கு நெஞ்சு இருக்குதுன்றதை உணர்த்தும். ஆழ்வாரில் அமுதத்தமிழை நம்ம கரைஞ்சிருவோம். ஆக முதல்ல அரங்கத்தை கரைச்சிடுவோம், அதன் பிறகு உணர வைப்போன்னு முடிவு பண்ணேன். அது ஒன்று. இன்னொன்று, பேராசிரியர் சுந்தரவரதன் அவர்களை நான் நன்கு அறிவேன். ஒரு மிகச்சிறந்த எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்பதை அடுத்த தலைமுறைக்கு கற்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் பேராசிரியர். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், சுந்தரன் என்று சொன்னால் அழகு. இந்த அனிசை 1000 காவியங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதை அழகு தமிழில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சுந்தரத்தை பெற்ற ஒரு பெரும் பேராசிரியர் திரு சுந்தரவரதன் அவர்கள். அது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, இன்றைய தலைமுறைக்கு பக்தி தமிழை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு பணி. அந்த பணியை செம்மையாக செய்கிற பேராசிரியர். நல்ல கரவொலி கொடுக்கணும் நண்பர்களே. அடுத்து நாம் இப்பொழுது ரொம்ப அவர் பேச்சில் ரொம்ப பிடிச்சது 11 இலக்கியம் உதாரணமாக காட்டினார். 11 இலக்கியம் உதாரணமாக காட்டினார். 6 வரலாற்றியல் பேராசிரியர்கள் உதாரணமாக காட்டினார். 3 ஆய்வியல் நெறியாளர்களை உதாரணமாக காட்டினார். ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் சொன்னார். ஒட்டு மொத்தமாக அவருடைய உரை எதை தந்தது என்று கேட்டால், இடையிலே அவர் பேசுகிற போது சொன்ன ஒரு செய்தி நம்மளை ஒரு நிமிடம் அதிர வைத்தது. மனைவியின் கரத்தை வெட்டிய நாயனார் எவ்வளவு அற்புத செயல் செய்தார்னு சொன்னார். ஒரு நிமிஷம் துடிச்சு போயிட்டேன் நான். அம்மா என் கையை ஒரு நிமிஷம் நான் அமுக்கி விட்டுக்கிட்டேன். துடிச்சு போயிட்டேன். என்ன அற்புத செயல்னார் பாருங்க, இல்லையா? அதாவது நாயன்மாரோட வாழ்க்கையோடு ஒன்றி போகிற போது, இறைவனின் திருவிளையாடல்களை எண்ணி வியக்கிற போது அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது மரபு. அந்த மரபின் அடிப்படையிலே பேராசிரியர் சொன்னார். மிக அருமையாக இருந்தது. பட்டினத்தாருடைய பாடல்தான் தன்னை திருமுறை பக்கம் அழைத்தது என்று அவர் சொன்ன அந்த அழைப்பு மணி ஒரு மிகச்சிறந்தது. ஒரு அழைப்பு மணி சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு பேராசிரியர் அவர்களுக்கு அரங்க மக்களின் சார்பாக பலத்த கரவொலியை தந்து சிறப்பிக்கலாம். நண்பர்களே, அடுத்ததாக இடங்கழி நாயனாரை குறித்து இன்றைக்கு முனைவர் தனராஸ் அவர்கள் நமக்கு உரை தர இருக்கிறார்கள். உதவி பேராசிரியர், முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை, அரசு ஆடவர் கலைக்கல்லூரி, கிருஷ்ணகிரி. காலையிலே வந்துட்டார் ஐயா. 10:45 மணிக்கு நீ தொடர்பு கொண்டார். அம்மா வந்துட்டேன் அப்படின்னார். அதன் பிறகு அவரை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்கிட்ட பேசினார். ஐயா, உங்களுக்கு இங்கே ரூம் போட்டிருக்கேன், இங்கே வாங்க என்று வழியெல்லாம் சொல்லி, அதன் பிறகு எக்மோரில் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சென்டர் சென்டரில் அவர் தங்கி, அதன் பிறகு 1 மணிக்கு தொடர்பு கொண்டு பிற்பகல் உணவு எடுத்துட்டீங்களான்னு கேட்டு, ஆமாம் சாப்பிட்டுட்டேம்மா அப்படின்னு சொன்னார். மாலை 4 மணிக்கு நீங்கள் ஆட்டோ எடுத்து வந்துருங்க ஐயா பாரதி வித்யா பவனுக்கு என்று சொன்னேன். 5:05க்கு அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார். இப்படிப்பட்ட நல்லா தட்டிடலாம். இப்படிப்பட்ட சின்சியாரிட்டி இருக்கணும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதில் 100% இருக்கணும். 99.9% இருக்கக்கூடாது. 100% இருக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன். கூறியது குரல் குற்றமானாலும் மீண்டும் சொல்லுகிறேன். இதனால்தான் வள்ளுவன்
பண்புடைமையை 100வது அதிகாரமாக வைத்தார். 100% இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த வகையிலே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பூம்புகார் கலைக்கல்லூரி அதில் தமிழ் இலக்கியத்தை இளங்கலை BA இளங்கலை படித்தார் நம்முடைய பேராசிரியர் தனராசு அவர்கள். அதாவது குழந்தைக்கு ராஜா ராசுலாம் பேர் வைக்கிறது அவங்க செல்வச் செழிப்பாக இருக்கணும்னு நினச்சி வைப்பாங்க. இங்கே தனம்னா பொண்ணு கல்வி எல்லாம் இருக்குது. ஆக செல்வம் செல்வத்தோடு இணையணும் தனராசுன்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் பெற்றோர், இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெயர். அதன் பிறகு அவருடைய பட்ட படிப்பு MA MPhil PhD எல்லாம் முடிச்சிருக்கார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவனாக ஆய்வியல் நிறைஞராக ஆய்வியல் முதுநிறைஞராக தன்னுடைய பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார். எனக்கு இவருடைய ப்ரொஃபைல் படித்த போது இன்னும் நான் உட்கார்ந்துருக்க நாற்காலியிலே இன்னும் சற்று முன்னாடி உட்காந்து படித்தேன். ஏன்னா நான் அந்த கோர்ஸை படித்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைவ சித்தாந்தம். அக்கா வாசிகா அக்காவோட படித்தாங்க. இந்த சைவ சித்தாந்த வகுப்புக்கு நாங்கள் போய் பல நாட்கள் எங்கள் வீட்டு முகவரியே தெரியாமல் இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த மாதிரி மனம் நிலை தடுமாறி இது எப்படிடா இதை படித்து முடிக்க போகிறோம் என்று இருந்தது. 9 மாத கோர்ஸ் தான். அதற்கு பட்ட பாடு இருக்குது பாருங்களேன். BA தமிழ், MA தமிழ், MPhil தமிழ், PhD தமிழெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த சைவ சித்தாந்தம் 1 வருஷம் படித்தது. அப்படிப்பட்ட மாபெரும் பணியாயிடுச்சு. அந்த பனி நினச்சி உள்ளே போய் அது அப்படியே பிணியாகவே மாறிடுச்சு. என்னடா பண்ண போகிறோன்னு நினச்ச போது நான் மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையில் பேராசிரியர் சிவகுமார் அவர்களை மறக்கவே மாட்டேன். அப்படியே ஸ்பூன் ஃபீடிங்னாங்களே, அப்படியே ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு அடியாக சிவகுமார் சொல்லி கொடுத்தார். சைவ சித்தாந்த நெறி காவலர். ஆனால் இந்த பேராசிரியர் தனராசு இந்த ப்ரொஃபைலை படித்த போது கொஞ்சம் பயமாயிடுச்சு எனக்கு. சைவ சித்தாந்தத்தில் தங்கப்பதக்கம் பெற்றவர். இங்கே 2 பேர் இருக்கோம் சைவ சித்தாந்தம் படித்தவங்க. பாலாவும் இருக்கார் இல்லைங்களா? பாலா ஒரு புக்கை விட மாட்டார். பாலு சீனிவாசன் எல்லாம் அட்டை படிச்சிடுவார். நாங்கள் ஃபோன் பண்ணால் 12வது பக்கத்தில் 8வது வரியை பாருன்னுவார். அட பாரு எப்படா ஒன்று ஞாபகம் இருக்குது. 12வது பக்கத்தில் 8வது வரியை பாருன்னுவார் பாலு சீனிவாசன். அந்த படிப்பில் நாங்களாம் மிரண்டு போன படிப்பில் அவர் என்ன வாங்கியிருக்கார்? தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம், பெரிய செய்தி. அவருடைய பணி அனுபவம் 20 ஆண்டுகள் உதவி பேராசிரியர். இன்றும் பேராசிரியராக பணியிலே செம்மையான பணியை செய்து வருகிறார். 5 ஆண்டுகள் திருமுறை பேராசிரியராகவே பணிபுரிந்தவர். எனக்கு இந்த தெய்வத்தமிழ் வரிசையில் நாயன்மார் வரிசையில் எனக்கு கிடைச்ச பேச்சாளர்கள்லாம் ஜெம்ஸ். அப்படியே சுந்தரவரம் எப்படி பேசினார் பாருங்க. எவ்வளோ ரெஃபரன்ஸ், எவ்வளோ மேற்கோள்கள் இல்லையா? அத்தனை மேற்கோள்கள். இவர் பாருங்க, திருவாவடுதுறை ஆதீனத்தில் 5 ஆண்டுகள் திருமுறை பேராசிரியராக பணிபுரிந்தவர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் வந்திருக்கும் போது உங்கள் ப்ரொஃபைலை படிக்கிறதை நான் ரொம்ப பெருமிதமாக நினைக்கிறேன். திருவாவடுதுறை ஆதீனம் சைவ சித்தாந்த பேராசிரியராக 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் திருமுறை பேராசிரியர், சைவ சித்தாந்த பேராசிரியர் 2 ஆண்டுகள் அங்கே தொடர்ந்து பணியில் இருந்தார். அதற்கு பிறகு கிருஷ்ணகிரியில் அகத்தியர் ஞான தமிழ்ச்சங்கம் என்று ஒரு தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி அதில் 5 ஆண்டுகளாக தொடர் வகுப்பு மற்றும் உலக சித்தர் மாநாடுகளை நடத்தி வருகிறார். இவரே ஒரு பேராசிரியர் மாதிரியே நான் பார்க்கல. தொலைபேசியில் பேசுகிற போதே இவரே சித்தராக இருப்பார் போல இருக்குன்னு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வியல் நெறி உணர்ந்த ஒரு தமிழ், திறனாய்வு தமிழ், ஆய்வியல் தமிழ், செந்தமிழ், சொற்கோவையை உரைக்கக்கூடிய நற்றமிழ் என்று இப்படி நிறைய தமிழுக்கு சொந்தக்காரர் ஐயா திரு முனைவர் தனராசு அவர்களை இடங்கழி நாயனார் குறித்த சரித்திரத்தை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் பேராசிரியர் அவர்களே. வழக்கம்போல் அரங்க மக்கள் செவிகளை திறந்து வைக்குமாறு கேட்கிறேன். திருவார்க்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை
காதலால் கூப்புவதம் கை தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவென் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவருளும் நம்மை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய குருவருளும் துணை நிற்க பாரதிய வித்யாபவன் மற்றும் உறவு சுரங்கம் இணைந்து வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இவர்களோடு இணைந்து தமிழ் 63 நாயன்மார்கள் என்ற இந்த நிகழ்விலே அடியார் பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அவையிலே எமக்கும் ஒரு இடத்தை நல்கிய எம்பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். அம்மா அவர்கள் அழகாக ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்து சொன்னார்கள். இதற்கு முன்பு பேசிய ஐயா அவர்கள் கழச்சிங்கரை பற்றி பேசியிருக்கிறார். இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம என்ன பேச போகிறோம்? அதற்கு முன்பு ஓதுவார் பெருமக்கள் எல்லாம் அருமையான பாடல்கள் சொல்லியிருக்கிறார்கள், கேட்டிருக்கிறோம். அந்த வகையிலே வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தன ஓங்குக ஆழ்க தீதலாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர்தீர்கவே என்ற ஞானசம்பந்தருடைய பாடலை முன்னிறுத்தி இன்றைய செய்திக்கு நான் என்னுடைய தலைப்பிற்கு வருகிறேன். இடங்கழி நாயனார் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. மடல் சூழ்ந்த நம்பி இடங்கழியார் அடியார்க்கு அடியேன் என்று நம்மளுடைய பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வளமை மிகுந்த ஒரு நகரமாக இருக்கக்கூடிய கோனாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே அந்த தலைநகரமாக இருக்கக்கூடிய கொடும்பாளூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலைநகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அரசராக இருக்கக்கூடியவர் தான் இடங்கழி நாயனார். இந்த இடங்கழி என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொன்னால், இடம் என்பது தன்னுடைய உள்ளம் என்ற ஒரு பதிவினை அந்த இடத்துல இடங்கழி நாயனார், இடத்தை கடக்காதவர், உள்ளத்தை விட்டு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலன்களைந்தும் காலா மணிவிளக்கு என்று சொல்வது போல உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈசனை என்றும் கடக்காமல் அவரோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஒரு நாயன்மாராகத்தான் இடங்கழி நாயனார். இடம் கழி, அந்த இடத்தை விட்டு அகலாது இருக்கக்கூடிய ஒரு நாயன்மார் என்று அந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அரசன் எந்த பின்னணியில் வருகிறார் அப்படின்னு சொன்னால், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நடத்தரசே என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து வாழ்த்துது வம்மீன்
உலகிலீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கிறேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். இதில் ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த பொற்சபையும் சிற்சபையும் புகுந்தருணம் இதுவே என்று சொல்லுகிறார். இந்த பொற்சபைனா எது, சிற்சபைனா எது அப்படின்னா, நம்மளுடைய இதய கமலம், நம்மளுடைய உச்சி. இந்த சிற்சபை பொற்சபை, இந்த பொற்சபையும் சிற்சபையும் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்லுது. இந்த நிமிடத்திலே விழிப்புணர்வோடு இருங்கள் என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட சிதம்பரத்திற்கு பொன் வெய்த ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய அந்த மரபிலே உதித்தவர்தான் இந்த இடங்கழி நாயனார். பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த செய்தியை நமக்கு காட்டுகிறார் இடங்கழி நாயனார். இவர் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இருக்கிற தானத்தில் மிகச்சிறந்த தானம் எது அப்படின்னு சொன்னால் அன்னதானம். அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது என்பது மிகப்பெரிய தானங்களிலே தலைச்சிறந்த தானம் அன்னதானம். நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி, எனக்கு திருப்தி ஆகாது, கொடுங்க கொடுங்க அப்படின்னு தான் வாங்கிப்போம். ஆனால் அன்னம் நாம் கொடுக்கும்போது போதும் என்ற மனதை கொடுக்கக்கூடியது அன்னம். அதனால தான் அந்த நாட்டில் சிறப்பாக இருக்கக்கூடியதுன்னா மருத நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னொரு கதை கூட நான் படிக்கும்போது, ஆராய்ச்சி மாணவர்களாக இருக்கும்போது ஒரு செய்தி சொல்லும். சோழ நாடு சொல்லும் பொழுது சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேடமுடைத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோழ நாடு சோறுடைத்து என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், சோறு அதிகமாக கிடைக்கிற ஊராக இருக்குமோ அப்படின்னு. அது அல்ல. சோழ நாடு என்று சொன்னால் முக்தி தரக்கூடிய தலமாக இருக்கக்கூடியது. அந்த இடத்துல என்னன்னா, எல்லாம் சோழ நாடுகள் முழுவதும் கோயில்கள் நிரம்பிய தலம். அந்த கோயில்கள் எப்படி அப்படின்னா முக்தி தரக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படின்னா. இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் பெருமாள் படுத்திருப்பார், நடராஜர் ஆடிட்டு இருப்பார். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும். அவர் அந்த பக்கம் படுத்த வண்ணம் இருப்பார், இவர் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பார். அது உணர்வு, இது அறிவு. இந்த உணர்வும் அறிவும் ஒரே இடத்துல இருக்கணும். அதுதான் பொற்சபை சிற்சபை புகும் தருணம் இதுவே. தூக்கிய திருவடி அப்படிங்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தூக்கிய திருவடியில் தான் நமக்கு முக்தியை தரக்கூடியது. இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக அதை நிரூபித்திருக்கிறார்கள். ஏன்னா தூங்குவது போல் சாக்காடு, தூங்கி விழிப்பது போல் பிறப்பு. இந்த சக்கரத்திலிருந்து நம்ம வெளில வர முடியாது. அவன் அவள் அது என் அவை மூவினையின் தோற்றிய திதியை ஒடுங்கிய மனத்துள்ளதாம் அந்தமானது என் மணர் புலவர். சைவ சித்தாந்தம். செம்மலர் நோந்தால் சேரவட்ட அம்மலம் கழிய அன்பரோடு மறி மாலரனேயும் மலிந்த வேடம் ஆலயம் தான் என அரணன தொழுமே. இதெல்லாம் எதுக்கு எடுத்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த பிறவி மீண்டும் இந்த மண்ணிலே பிறக்கக்கூடாது. புல்லாகி பூடாகி புழுவாகி பல்லு வெறுகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் செல்லன்றா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்த நெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று விடுற்றேன். பல பிறவிகள் பிறந்திருக்கிறோம். புல்லாக பிறந்திருக்கும். ஓரறிவாக, ஈரறிவாக, மூன்றறிவாக, நான்கறிவாக, ஐந்தறிவாக பிறந்து இப்போ 6 அறிவு வந்திருக்கிறோமே. இந்த 6 அறிவு கிடைத்த மனித பிறவி மீண்டும் பிறக்கக்கூடாது. மீண்டும் பிறக்கக்கூடாது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த பிறவியிலிருந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? தொண்டு செய்யணும். நம்மளுடைய கர்ம வினைகளை குறைத்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வினைகளை குறைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம் கையால் பிறருக்கு உணவு கொடுக்கணும். இந்த உணவு கொடுக்கறதில், அன்னம் பாலிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு கதை சொல்கிறாங்க. கர்ணன் இறந்து உடலோடு போனானா, அவன் சொர்க்கத்துக்கு போனான், இந்திரலோகத்துக்கு. அப்போ அவன் சொன்னான்னா, எனக்கு பசிக்குது அப்படின்னா. இல்லை, இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் யாருக்கும் பசிக்காதே, உனக்கு எப்படி பசிக்குது? இல்லை, எனக்கு பசிக்குது, நல்லா தலைவாழை இலை போட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறான்.
இல்லைப்பா இங்கே யாருக்கும் பசிக்காது, உனக்கு மட்டும் பசிக்குது அப்படின்னு. இல்லை எனக்கு பசிக்குது. பசிக்கிற ஆளை விட்டு போயிட்டு நம்ம கதை சொன்னால் கதைக்கு ஆகாது, முதல்ல சோறு போடணும். எனக்கு முதல்ல சோறு கொண்டு வந்து சோறு போடுங்க அப்படிங்கிற. அப்போ சொன்னாங்க, அவர் சொல்கிறாரு, நாரதர் வந்து சொல்கிறாரு, இல்லை உன்னுடைய ஆட்காட்டி விரலை வாயில வச்சுக்கோ அப்படிங்கிறார். ஐயா எனக்கு பசிக்குதுன்னு கேட்குறேன், பசியோடு இருக்கிற எனக்கு வந்து ஆள்காட்டி விரலை வாயில் வச்சுன்னு சொல்கிறேன், இது நியாயமா அப்படின்னு. இல்லை நீ வச்சுப்பாரு அப்படின்னு. ஆள்காட்டி விரலில் வைக்கிறாரு, வச்ச உடனே பசி போயிடுச்சு. இந்த பசி போன உடனே ஆச்சரியம் தாங்கலை, ஏன் எனக்கு இப்படி பசி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ வந்து தானம் எல்லா தானமும் செஞ்ச, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்த, கொடுக்கறதுல சிறந்தவன் நீ தான். ஆனால் யாருக்கும் ஒரு ஆள் கூட நீ என்ன பண்ணலை, சாப்பாடு போடலை அப்படின்னாரு. இவன் நினச்சி பார்த்தான், யாருக்குமே நான் சாப்பாடு போடலை. அப்படியா, அப்புறம் எப்படி எனக்கு பசி போச்சு அப்படின்னு. இல்லை ஒரு அடியவன் உன்னிடம் சாப்பாடு கேட்டு வந்தான், அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், அவனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உன் வீட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம். ஆனால் நீ என்ன செஞ்ச தெரியுமா, அதோ அந்த 3வது வீட்டில் சோறு போடுறாங்க, போய் சாப்பிட்டு போ அப்படின்னு. அந்த ஒரு விரலை காட்டினதுனால உன் பசி இன்னைக்கு போச்சு அப்படின்னு. அப்போ கர்ணன் கேட்டானா, இன்னொரு பிறவி எனக்கு வேணும், இன்னொரு பிறவி எனக்கு வேணும், அந்த பிறவி எடுத்து அந்த பிறவி முழுவதும் நான் சாப்பாடு தான் போடுவேன். அது என்ன பிறவி தெரியுங்களா? ஐயா சொன்னார், சிறுதொண்டர் சிறுதொண்டர்னு. அந்த சிறுதொண்டர் தான் கர்ணன் சிறுதொண்டராக வந்து பிறந்தார் அப்படின்னு அகச்சான்றுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. சோறு போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க, தன் பிள்ளையே கரியாக சமைச்சு, நீ எதை கொடுத்தா, நீ எதை கேட்டால் நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும் இறைவனுக்கு. யார் யாருக்கா எப்படியெல்லாம் சோதனை நடக்குது பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தார், நாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்தார். கபாலீஸ்வர் சாதாரண ஆள் இல்லை, கபாலி சாதாரண ஆளா? சுந்தரருக்கு ஓலை கொடுத்தார், கல்யாணம் பண்ணி போகிற மாப்பிள்ளையை தடுத்து நீ கல்யாணமே பண்ணிக்க கூடாது, நீ அடிமைன்னு சொன்னார். எவ்வளவு கோபம் வரும். ஓலைச்சு கொடுத்தார். இன்னொருத்தருக்கு காலை தூக்கி தலையில் வச்சார், காலை கொடுத்தார். மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஈசன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கு தகுந்த பக்குவத்தை அது பெற்றிருக்கிறதா என்று அவருக்கு தெரியும். உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறார். கண்ணை கேட்டால் கண்ணப்பன் கொடுப்பான் என்பது ஈசனுக்கு தெரியும், உலகத்துக்கு காட்டுகிறார். அதே போன்றுதான் அப்போ அன்னதானம் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து மீண்டும் பிறந்தார் அப்படின்னு அகச்சான்றோடு சிறுதொண்ட நாயனாரை இணைத்து பார்க்கிற போது இந்த இடத்துல இடங்கழியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அடியார் பெருமக்களுக்கு அன்னம் கொடுக்கணும், அது மிகப்பெரிய புண்ணியம். அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதுங்கிறது சிவபெருமானுக்கே அன்னம் பாலிப்பதற்கு சமம். அதனால் எல்லாருக்கும் சிவதொண்டு செய்வதற்காக அன்னம் பாலிக்கலாம் அப்படின்னு அவரே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கார். ஆனால் எல்லா நேரங்களும் எல்லாம் கிடைச்சிடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் சோதனைன்னு ஒரு சோதனை காலம் வரும். எல்லா நேரத்துலையும் எல்லாம் இருந்துடாது. ஒரு காலம் மாறுது. காலம் மாறும்போது தானே தெரியுது, பற்றினுடைய அன்பினுடைய திறன் தெரிகிறது. இது தங்கம்தானா, இது தகரந்தானாங்கிறத சோதிக்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு, இருக்கும்போது கொடுக்குற, இல்லாத போது என்ன செய்வாய் அப்படின்ட்டு பஞ்சத்தை ஏற்படுத்துகிறார் ஈசன். அப்போ பஞ்சம் வந்துடுது. அரசனுடைய கஜானாவிலே பண்டாரத்தில் நிரம்பியிருக்கிறது செல்வம். என்ன இருக்குது? தங்கம் இருக்கிறது, நெல்லும் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து தங்கத்தை பெருசாக நினைக்கிறோம், நெல்லையும் தங்கமாக நினைத்தவர்கள் தான் நாம், ரெண்டுமே சமமாக பாவித்தவர்கள். அப்போ நெல்லும் அதிகமாக இருக்குது, தங்கமும் அதிகமாக இருக்குது. ஆனால் பஞ்சம் வெளியில். ஆனால் அரசனும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சிவதொண்டு செய்யக்கூடியவர்கள், எல்லாருக்கும் அன்னம்பாளிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய பொருள் எல்லாம் அன்னம் பாலித்து கொடுத்து கொடுத்து அவர்கிட்ட செல்வமெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து நிற்கக்கூடாது என்று நினைத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ அரசர்கிட்ட நிறைய இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து திருடிட்டு வந்து அன்னம் பாலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு திருடவே தெரியாது. ஒரு அடியாருக்கு திருட தெரியுமா? இவருடைய மனசு என்ன சொல்லுது, போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அடியார்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டாரு, அதை போய் எடுக்கிறாரு. அவர் மாட்டிக்கிறாரு. அப்போ அவரை கொண்டு போய் அரசன் முன்னாடி நிற்கிறார், நிறுத்துகிறாங்க.
நிறுத்தும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதற்காக இதை எடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய அடியார்களுக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை எடுத்தேன் அப்படின்னு. இப்போ அரசனுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நம்ம இவ்வளவு தொண்டு செய்கிறோம், இவர் அல்லவா நம்மளுடைய பண்டாரம், எனக்கு ஞானத்தை கொடுத்த பண்டாரம் இவரு தானே. ஏன்னா தான் திருடினாலும் பரவாயில்ல, தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய அடியார்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும், அது என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாரு. இந்த எண்ணம் நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த பொன்னையும் நெல் பண்டாரத்தையும் திறந்து விட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு போங்க, எவ்வளோ முடியுமோ எல்லாரும் எடுத்துகிட்டு போங்க, யார் யாருக்கு எல்லாம் வேணுமோ அதை எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதை திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பிறருக்காக நம்ம கொடுக்கின்ற ஒரு உணவு நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கபாலி வந்து கையேந்துகிறார், ஈசன் நம்மள்கிட்ட வந்து பிச்சை ஏற்கிறாரா அப்படின்னா, நம்ம செய்த கர்மங்களை பிச்சையாக கொடுக்கிறார். கொடுங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கையிலிருந்து கொடுக்குற ஒவ்வொரு உணவு பொருளும் ஒவ்வொரு பொருளுமே உங்கள் கையிலிருந்து கர்ம வினையாக அதில் போய் விழும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கர்ம வினைகள் குறையும் போது உங்களுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ செய்த கர்மத்தை எல்லாம் என்னிடம் கொடு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படிதான் அந்த ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, கொடுக்கணுங்கிற எண்ணம் குறைவாக இருக்கிறது. அப்போ எதெல்லாம் நம்ம வேணும் வேணும் வேணும்னு எடுத்து வச்சுக்கிறோமோ அதெல்லாம் கர்ம வினையாக மாறுகிறது. அப்போ பிறருக்காக கொடுக்கணும், பிறருக்காக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது நம் கையிலிருந்து கொடுக்கின்ற அந்த செயல் நம்மளுடைய வினைகளை தீர்க்கிறது. இது எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னா, சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் அப்படின்னு 3 இருக்கும். சஞ்சிதம் அப்படின்னா பெரிய குவியல், வினை குவியல், பிறவிக்கு அதுதான் காரணம். பிராப்தம்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தது, அதை அனுபவிக்க வந்த நம்ம இன்னும் பல வினைகளை செய்து இன்னும் சேர்த்துக்கிறோம். இந்த கணக்கு என்னைக்கு முடியும்? நம்ம கணக்கு முடியவே முடியாது, தொடர்ந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எப்போ பிறவி நம்ம முக்தி அடையும் தெரியுங்களா? பாவமும் செய்யக்கூடாது, புண்ணியமும் செய்யக்கூடாது. பாவமும் ஜீரோவில் இருக்கணும், புண்ணியமும் ஜீரோவில் இருக்கும். நமக்கு என்ன கணக்கு தெரியும்? வரவு செலவு கணக்கே தெரியல. நீங்கள் மைக்கில் இருக்கணும், மைக்கை விட்டு வெளியே வராதீங்க. சரிங்க. அப்போ இந்த 2 கணக்கும் சமமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா எது தேவை அப்படின்னா சமமாக பார்க்கறது. அப்போ இதில் சமமாக நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. இந்த கணக்கெல்லாம் யாருக்கிட்ட தெரியும்? ஈசனுக்கு தெரியும். இன்னம்பன் ஈசன் எழுதுகின்றான் நெடுங்கணக்கு. அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத ஈசன் தெரியும். அவர் அந்த கணக்கை கரெக்டாக வச்சுருப்பார். அதனால் நம்மளுடைய நிலை என்னென்னா பிறருக்காக கொடுக்கணும். அதனால தான் இல்வாழ்க்கையை கொடுத்து துறவற வாழ்க்கையை கொடுப்பார். இல்வாழ்க்கை 60 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ வேண்டும். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. ஈசன் திருமணம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன? இல்லற வாழ்க்கை 60 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை வாழ வேண்டும், அடுத்த 60 ஆண்டுகள் துறவற வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ 60 ஆண்டுகள் நம்ம வாழ்கிறதே பிரச்சனையாக இருக்குது. இதில் எங்கே 120 ஆண்டுகள் நம்ம வாழலாம்? ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 120 ஆண்டுகள் வாழ வேண்டும். அப்போ ஒரு முழுமையாக 60 ஆண்டுகள் இல்வாழ்க்கையில் வாழ்ந்த பின்பு அதுக்கு அடுத்தது துறவு வாழ்க்கை ஆரம்பிக்கும். அந்த துறவு வாழ்க்கை வாழ்கின்ற மனிதனுக்கு என்ன பிரச்சனையாக வரும் அப்படின்னா, இந்த 2 பேருக்குமே இல்வாழ்க்கையில் இருப்பவனுக்கும் துறவு வாழ்க்கையில் இருப்பவனுக்கும் ஒன்று உண்டு, தப்பிக்க முடியாது. என்னென்னா ஊழ்வினை தப்பிக்கவே முடியாது. அதுதான் கர்ம வினை. வள்ளுவன் அழகாக ஒரு இடத்துல வச்சுருக்கான் பாருங்க. இந்த கருட தரிசனம் பார்ப்பாங்க. இந்த கருட தரிசனத்தில் 2 பக்கமும் பெரிய இறக்கை. ஒரு பக்கம் இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பொருள் இன்பம். 2 ரெக்கை. இந்த ரெக்கைக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா தலை தான் ரொம்ப முக்கியம். எது? ஊழ். இந்த 2ஐயுமே
சமப்படுத்தி நமக்கு கொடுக்கறது எது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய வினையாக இருப்பது அவனுடைய ஊழ்வினை தான். ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறதே இல்லை. வள்ளுவ பெருந்தகை கூட ஒரே ஒரு அதிகாரம் தான் சொல்லியிருக்கார், 10 பாட்டு தான் சொல்லியிருக்கார். ஆனால் நடுவில் வச்சுருக்கார். நீங்கள் இந்த பக்கம் பார்த்தா இல்லறவியல், துறவரவியல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்பத்துப்பால், பொருட்பால். நடுவில் மட்டும் 10 பாட்டு மட்டுமே வினை, ஊழ்வினை. ஆனால் அந்த ஊழ்வினைக்காகத்தான் நம்ம பிறந்துக்கிட்டு இருக்கோம். பல பிறவிகள் பிறக்கிறோம். அப்போ இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு செய்யக்கூடியது என்னன்னா, அடியார்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும், அடியார்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையிலிருந்து அவர் மாறலை. தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிறார். நாட்டு மக்கள் இயல்பாகவே சில நேரங்களில் இந்த இப்போ அம்மா சொல்லும்போது சித்தாந்தம் புரியவே இல்லை நமக்கு தலை அப்படியே உண்மைதான். நாங்கள் 40 பேர் படித்தோம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 40 பேர் எம்ஏ மாணவர்கள் படித்தோம். அதில் பாக்கி 13 பேர் படிக்கலான்னு வந்தாங்க. அதுலேயும் ஒரு பையன் ஓடிட்டான். என்ன காரணம்னா புரியாது. ஆனால் ரொம்ப எளிமையானது சித்தாந்தம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒன்றுமில்லை, கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. இந்த கல்லார் மழையில் இந்த ஆலமரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தென்முக கடவுளாக இப்படி உட்காந்துருப்பார் சின்முத்திரை வச்சுக்கிட்டு. இதில் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது ஆன்மா, இது இறைவன், இது ஆணவம், இது கண்மம், மாயை. ஆணவத்தோடு இருக்கிற உயிர் ஆணவத்தை விட்டுட்டு ஈசனுடைய திருவடியில் பணிஞ்சிட்டுச்சுன்னா ஆணவம், கண்மம், மாயை விட்டு விலகிடும். இப்போ இப்படி விலகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையும் விலகிடும், தான் என்ற அகங்காரம் ஒடுங்கி மடங்கி நிற்கும். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உயிர் பக்குவப்படணும். உயிர் பக்குவப்பட்டுச்சு. உயிர் எப்போ பக்குவப்படும்? ஒரு பூ பூத்தா எந்த வண்டுக்கும் நம்ம செய்தி அனுப்புவதில்லை, செய்தி அனுப்ப முடியாது. ஆனால் அந்த பூ பூத்துருச்சுன்னு வண்டுக்கு தெரியும். அதுபோல் இந்த ஆன்மா, இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னா ஈசன் ஓடோடி வருவானா, ஈசன் ஓடோடி வருவான். அதனால தான் சொன்னார், ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் என்ன தெரியுமா, பெண்கள். ஈசன் மட்டும்தான் ஆண். அப்போ நான் சொல்லுவாங்க, சன்மார்க்கத்தில் சொல்லுவாங்க, மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாகவும் ஈசனை ஆணாகவும் கொண்டு எல்லா உயிர்களுமே இறைவனோடு இரண்டரை கலக்கும் போது இந்த இல்வாழ்க்கையை எப்படி நம்ம உணர்கிறோமோ அதுதான் இந்த சிற்றின்பம் தான் பேரின்பத்தின் திறவுகோல். அப்போ ஈசனோடு நம்ம சேரணும் அப்படின்னா நம்மளுடைய மனதில் கர்ம வினைகளை நம்ம கழிக்கணும் அப்படின்னா நாம் கையால் செய்யக்கூடிய தொண்டு, சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை அப்படின்னா நம்ம உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரியை பூஜை செய்யக்கூடியது, சரியை கிரியை. யோகம் நம்ம உடம்பை, உள்ளம் பெருங்கோயில், நம்ம உடம்புக்குள்ளே இறைவன் ஈசன் இருக்கிறான் என்பது உணரக்கூடியது. அப்புறம் நம்ம படித்தோன்னா நம்மளுடைய கல்வி, ஞானம், இந்த ஞானமே ஈசனாக இருக்கிறான் அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து இறைவனோட இரண்டரை கலப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாக்கு, மனம், காயம், இந்த மூணையும் சுத்தப்படுத்திக்கிட்டே போகணும். அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டே போனோம்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றெல்லாம் விட்டுட்டு பிறருக்காக வாழணுங்கிற எண்ணம் ஒரு இல்லற வாழ்க்கைக்கு நமக்கு வரும். தன் பிள்ளை, தன் குடும்பம், தன் குழந்தைகள், தன் சுற்றத்தார் என்ற அந்த எண்ணம் விட்டுட்டு பிறருக்காக வாழணும்னு தன் பொருளையெல்லாம் அடுத்தவனுக்கு ஒப்புரவறிதல் கொடுக்குறானே, அந்த வாழ்க்கை தான் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நிலையை கொடுக்கிறது. அதுதான் துறவு நிலைக்கு போகும். அப்போ அன்புடைமை அருளுடைமையாக மாற வேண்டும். அப்போ இடங்கழி நாயனாருக்கும் என்ன நடந்தது அப்படின்னா அன்புடைமை அருளுடைமையாக மாறும்போது பிறர் தன்னுடைய பொருளெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பண்பினை தன்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவமாக வைத்து பார்த்தார். அப்போ இதையெல்லாம் நம்ம எதற்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும், நம்மளுடைய ஒவ்வொரு நாளும், இந்த முதல் பாடல் நாம் சொல்லும்போது இந்த நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து சொல்கிற பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய பாடல். நமக்கு அர்த்தம் தெரியல,
யார் அதை அந்த ஒரு வரி பாருங்க, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நினைத்து. ஈசனை நினைச்சு வள்ளல் பெருமான் அதில் சொல்லும்போது சொல்றாரு, ஏன் அடியார்கள் இந்த இடத்துல இடங்கழி நாயனார் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஈசனை எந்த அளவுக்கு உணரணும் அப்படின்னு. உணரும் போது என்ன நடக்குது, எனக்கு நினைச்சு பார்க்குறேன், எனக்கு இப்போ மட்டும் நீ எனக்கு உறவாக இருக்கியா? இல்லை, பல பிறவிகளாக புல்லாக இருக்கும்போது உறவாக இருந்தால், பல பிறவிகள் என்னோடு தொடர்ந்து நீ இருந்துக்கிட்டே இருந்த. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர். இதை நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் நனைஞ்சு போகுது. ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அதுக்கப்புறம் அன்பு அதிகமாயிடும். அருளமுதே, நடத்தரசே, என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து வாழ்த்துது வம்மீன் உலகிலீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். இந்த பிறவி என்ன தெரியுங்களா? மரணமில்லாமல் வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். பொய் புகழேன், சத்தியம் சொல்கிறேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. ஏதோ ஞானம் வெளியில் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கு. இந்த பொற்சபையும் சிற்சபையும் எங்க இருக்கிறதுனா, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இதயம் பொற்சபை, வலது பக்கம் மூளை இருக்குல்ல அது சிற்சபை. இந்த ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருந்து ஈசனுடைய திருவருளை பெற்றால் அந்த உயிர் மீண்டும் பிறக்காது. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். காரைக்கால் அம்மையாட்ட கேட்கும்போது அப்படி தானே சொல்கிறாங்க, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு அதை வேணும் இதை வேணும் கேட்கல. என்ன கேட்டாங்க? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு இருந்தால் உன்னை மறவாத நிலை வேண்டும். அப்போ ஈசன் மிகப்பெரிய மருத்துவர். எப்படி தெரியுங்களா? உடலுக்கு நோய் வந்தால் உடல் மருத்துவம் இருக்கிறது, மனதுக்கு நோய் வந்தால் நோய் மருத்துவர் இருக்கிறார்கள். ஆன்மாவிற்கு நோய் வந்தால், உயிருக்கு நோய் வந்தால், நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை உடம்புக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உயிருக்கு யாராவது வாழ்ந்துட்டு இருக்கோமா? உயிருக்கு வாழ்கிற வாழ்க்கை என்ன? உயிருக்கு ஏதாவது வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். உயிருக்காக ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வாழ்ந்தீங்களா? காலையில் குளிச்சதுலேருந்து சாப்பிட்டதுலேருந்து உடை உடுத்தி கொண்டு வந்து எல்லாமே உடம்புக்கு தான். உயிருக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறேன். இப்போ உயிருக்கு நம்ம வாழணுமா இல்லையா? அதை ஒரு வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறார். எந்த இடத்துல அப்படின்னா, எந்த இடத்துல சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்படி கேட்டால் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. உடம்புக்குன்னு சொல்லலை, உயிருக்கு. சித்தாந்தம் அதுதான் சொல்லுது. இடங்கழி நாயனாரும் அதான் சொல்றார். என்னன்னா, உயிருக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உடலுக்காக வாழாதீர்கள். நம்ம எல்லாருமே உடலுக்காக, உடல் தான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோம். உடல் பொய், உள்ள இருக்கிற உயிர் மெய். சில பேர் சொன்னவன் சொல்லுவாங்க, உயிர் போயிடுச்சு அவருக்கு. எப்படி? உயிர் போயிடுச்சு. உயிர் போகலை, உயிரை உடலை விட்டு சென்றார், உடலை உதிர்த்து சென்றார். இதுக்கு வித்தியாசம் உண்டு. உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறது இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு பாமரத்தனமாக சொல்கிறது. ஆனால் அது என்னென்னா, இந்த உடல் பொய் என்று இந்த உயிர் வெளியில் போயிடுச்சு. ஐயப்படாத அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். இது வேற எங்கேயும் இல்லைங்க, திருக்குறள்லே இருக்கு. ஐயப்படாத அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல், மெய்யுணர்தல் இருக்கு. தன்னுயிர் தானற பெற்றானே மண்ணுயிர் எல்லாம் தொழும். எல்லாம் ஏன்னா எல்லா உயிர்களும் தொழும். தன் பாக்கெட்டில் இருக்கிற பேனா வேணால் இப்படி எடுக்கலாம், மறுபடியும் வைக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற உயிரை உள்ளே இருந்து டக்குன்னு வெளியில் எடுத்து மட்டும் உள்ளே வைக்க முடியுமா? எடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. உயிரை வெளியில் எடுக்கிற கலையும் தெரிந்திருக்கிறது, உள்ளே வைக்கின்ற கலையும் தெரிந்திருக்கிறது. அப்போ உயிர் என்பது மெய் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், அதற்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இங்கே இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சிலை. உன் கையால் என் கர்மம் வினை நம்மள்கிட்ட இருக்கு, அது ஈசனுக்கு நம்ம அந்த பச்சிலையை போடுறோம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது
ஒரு கைப்பிடி இடங்கழி நாயனார் வந்துட்டார்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிடும்போது பிறருக்காவது ஒரு பிடி கொடுத்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்கள். இது கூட செய்யலையா? யாவருக்குமாம் இன்னுரை தானே. புகழ்ந்து பேசுங்க, புகழ்ந்து பேசுங்க. ஐயா இதெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, உன் கர்ம வினை குறையும். கர்ம வினை 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 நமக்கு போயிடுச்சு. நல்வினை நிறைய செய்கிறங்கய்யா, எனக்கு நல்ல புண்ணியம் வந்துருச்சு அப்படின்னா, நல்வினை செய்தாலும் பிரச்சனை தான். பாவம் செஞ்சா இரும்பு விலங்கு, புண்ணியம் செஞ்சா தங்க விலங்கு. ரெண்டும் உண்டு. ரெண்டுமே விலங்கு விலங்கு தானே. இந்த ஆன்மா சுதந்திரம் அடையணும்னா விலங்க உடைக்கணும். அப்போ நல்வினையும் செய்யக்கூடாது, தீவனையும் செய்யக்கூடாது. இப்போ நமக்கு அது தெரியுமானா? தெரியாது. மனம் பக்குவட்டு விட்டால் ஈசன் ஓடி வருவான். ஈசன் வந்துட்டாருன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்வினையும் தீவனையும் சஞ்சிதம் பிராப்தம் ஆகாவியம் எல்லாத்தையும் ஒரே துளியில் எரிக்கிறதுக்கு அவர் உங்கள்கிட்ட மனப்பக்குவம் மட்டும் பார்க்கிறார் என்று சொல்லி, இடங்கழி நாயனாருடைய அந்த அன்பான அந்த அன்னம்பாளிப்பதை பற்றி அழகாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில அறிவிப்புகள்லாம் இருக்குது, கொஞ்சம் கலைஞ்சு போகாதீங்க. ப்ளீஸ் பி சீட்டட். மிக அருமையானது ஒரு உரையை பேராசிரியர் தனராசு அவர்கள் கொடுத்தார்கள். கடற்சிங்க நாயனாருடைய புராணம் கொள்கையில் உறுதி, அதை காட்டியது. நம்முடைய இடங்கழி நாயனார் புராணம் எதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தர்மத்தை மட்டுமாவது செய் என்ற ஒரு அறநெறியை தந்த ஒரு அற்புத நாயன்மார். தமிழ் கூறும் நல் உள்ளத்தில், நல் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அறத்தை மிக எளிமையாக சொன்ன மொழி தமிழ். தமிழ் மொழியில் தான் அற இலக்கியம் அதிகம். கிட்டத்தட்ட 18,000 பாடல் இருக்குது நீதிநெறி இலக்கியங்கள் மட்டும். இந்த ஜென்மம் போதுமா அதெல்லாம் படிக்கிறதுக்கு? ஒன்றும் புரியவே இல்லை. வாங்கின புக்கை திறந்து பார்க்கறதுக்கே 2 வருஷம் ஆயிடுது இல்லைங்களா? அவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது, அற இலக்கியங்கள். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு புலவி ஔவைதான். அறத்தையும் தர்மத்தையும் இணைத்து மிக அழகாக சொன்னாள். அறம் என்பது சொல்லி வருவதில்லை, தானாக வரணும். அதான் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாள். ஒருத்தர் சொல்லிலாம் வராது, தர்மம் செய்கிற பண்புலாம் தானாது. குலவித்தை கல்லாமற் பாகம்படும் என்று சொல்வதைப் போல் அது தானாக வரணும். ரொம்ப அழகாக பேசினார் பேராசு தனராசு அவர்கள். கிருஷ்ணகிரியிலிருந்து வந்து ஒரு இரவெல்லாம் பயணம் மேற்கொண்டு, இன்று இரவெல்லாம் பயணம் மேற்கொண்டு ஊருக்கு போனோம். நாளை காலை போனோம். இப்படி ஒவ்வொரு பேராசிரியர்களும், நான் ஏன் பேராசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னால், அந்த 40 மணித்துளிகள் வகுப்பறை எடுத்து பழக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டைம் தெரியும். அதனால தான், அதுக்கு தான் நான் பேராசிரியர் செலக்ட் பண்ணுறது எப்போவுமே, இல்லைங்களா? இன்றைக்கி 2 பேராசிரியர் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டைம் ரொம்ப அழகாக பண்ணாங்க, அருமையாக பண்ணாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வழக்கம்போல் உலக நாய் நன்றி உரை ஒரே ஒரு வரி தான். உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள், என் நன்றி மலர்கள் வந்திருக்கும். ஒரே ஒரு வரி தான் நன்றி உரை. அறிவிப்பு வந்து அடுத்த வாரம் நமக்கு மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை இதே மாதிரி 2 நாயன்மார் 2 ஓதுவார்கள் சிறப்பு செய்யணும். எல்லாரும் வெளியூர்லேருந்து வராங்க. பிற்பகல் 2:30 3 மணிக்கெலாம் சென்னைக்கு வந்துடுறாங்க. நாம் தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுறோம். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. இன்றைக்கே 6:20க்கு தான் அரங்கம் முழுமையும் மக்கள் அமர்ந்திருந்தார்கள். அமர்கிற போது நீங்கள் அந்த 3வது 4வது வரியை தேர்ந்தெடுக்காதீங்க. நேராக முதல் 2 வரிசையில் உட்காந்திங்கன்னா காலதாமதமாக வரவங்க அப்படியே இடம் கிடைக்கும் எல்லாருக்கும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் அடுத்த வாரத்தில் அப்படி அமர பழகுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் செருத்துணை நாயனார் என்று ஒரு நாயனாரை கோவையிலிருந்து ஒரு பேராசிரியர் பேச இருக்கிறாங்க. அடுத்த இன்னொரு நாயனார் புகழ்த்துணை நாயனார் என்று 2 நாயன்மார்களை பற்றி புகழ்த்துணை நாயனார் பேச ஒரு பெரும் பேச்சாளர் மதுரையிலேருந்து வர்றார். ஒரு 40 மணித்துளிகளை அவருக்கு முழுசாக கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம அந்த முழுமையான தமிழை நாம் மகிழ்ச்சியோடு அந்த தமிழ் என்னும் மகிழ்ச்சி கடலுக்குள் திளைத்து நாம் வெளியே வர முடியும். நிகழ்ச்சி நிறைவாக சைவ சித்தாந்த பெரு வாழ்த்து வான்முகில் வழாது பெய்க எல்லோரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஓதுவார்கள் இருவரும் இணைந்து நிகழ்ச்சி நிறைவாக இந்த பாடலை பாடுவார்கள்.
வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.